நார்த் இந்தியால பிவிஆர் ஐநாக்ஸ்ல ரிலீஸ் ஆகுமா இல்ல லியோ மாதிரி வெறும் சிங்கிள் ஸ்கிரீன் தானா? லியோ மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆகும். அது இல்லைன்னா நாங்க டூலாம் வந்து மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. என்னாச்சு நார்த் இந்தியாவில்? என்ன படம் மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆச்சு? இந்தியன் 2. இப்போ இதுலாம் கங்குவாலாம் ரிலீஸ் ஆகுதுங்களா மல்டிபிளெக்ஸ்? கங்குவா ஆகும். அவங்க சவுத் இந்தியா மட்டும் தான் வந்துருக்காங்க, நார்த் இந்தியன் வைக்கல. ப்ரோ நாளைக்கு 50 days போஸ்டர் ஃபார் கங்குவா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அதில் தெரில ப்ரோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இல்லை ஒரு சிலர் போஸ்ட்போன் ஆகுன்றாங்க, அதான் வாய்ப்பு இருக்கா? இது எல்லாமே வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். எதுவுமே இப்போ நம்ம முடிவெடுக்க முடியாதுல்ல. ஓகே இப்போ சொல்லுங்க ப்ரோ. இப்போ கோட் ட்ரெய்லர் விட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன ப்ரொமோஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆடியோ லான்ச் இருக்காது வேற? அவ்வளோதான், போதும். ப்ரொமோ ஏதாவது வரும் அதான். ஓகே. ஆனா அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் அந்த ஹைப் வந்துருச்சு இல்ல ப்ரோ? நல்லா வந்துருச்சு. உங்க இது எக்ஸ்பெக்டேஷன் போதுங்க. ஃபர்ஸ்ட் டே ஓபனிங் எப்படி? அது ரிலீஸ்க்கு கிட்ட வரும்போது சொல்லுவோம் பார்த்துட்டு. ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுங்க ப்ரோ உங்க சைட்ல இருந்து. எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களே. எஸ்கே ஒரு கேமியா பண்றாரு, விஜயகாந்த் கேமியா இருக்கு, எல்லாருமே சொல்லிட்டாங்களே. அப்புறம் கதை வரைக்கும் நிறைய பேர் சொல்லி விட்டாங்க. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டோனி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ அது இல்லை ப்ரோ. ப்ரோ கங்குவால லைக் இடையில மிடில் ஆஃப் த ஷூட் டைம் வந்துட்டு கார்த்திக் ஆரியன் இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா பஸ் போச்சு. அப்புறம் அது அப்படியே ஆஃப் ஆயிட்டு, அது உண்மையா எப்படி? யார் அவரு? அது நார்த் இந்தியன் ஆக்டர் ஒருத்தர் கார்த்திக் ஆரியன் அப்படின்ட்டு. தெரியலையே, என்ன படம் நடிச்சிருக்காரு அவரு? ப்ரோ பார்த்தா தான் தெரியும், கரெக்டாக தெரில. ஆனால் அவங்க ஊர் ஆக்டர் தான். என்ன கொடுமையா இருக்கு, உனக்கே தெரியல அப்படின்னு அவர் இருக்காருல்ல. சரி இருந்தா என்ன இல்லை. எங்க அண்ணனை கூப்பிடுங்கப்பா, ஃபோன் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் போங்க, இல்லை ஜிபே போங்க, ஏதோ ஒன்று பண்ணி அவர் கூப்பிட்டு இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வாங்க அவரை. ஆமா ஜி, அவரை கூப்பிட்டு வந்தாங்க, இன்டர்வியூ எடுத்திருந்தாரு, சூப்பரா இருந்தது. கார்த்திக், தங்கலான் படம் கலெக்ஷன் எப்படின்னா இருக்குது? ஃபர்ஸ்ட் 4 நாளைக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. திரும்ப வீக்கெண்ட் பார்ப்போம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படம் எதுனா பாத்தீங்களா? ஃப்ரைடே கொட்டுக்காளி பார்த்துட்டேன் ப்ரோ. கொட்டுக்காளி வந்து நீங்க அந்த கூழாங்கல் பார்த்துருக்கீங்களா? கூழாங்கல் டைப்ல படம், டைப்பான படம் தான் அது. கூழாங்கல் மாதிரி ஒரு படம் தான் அது. அது எல்லாருக்கும் கமர்ஷியல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்ட். சூரி சூப்பராக நடிச்சிருப்பாரு. ரொம்ப சினிமாவை லவ் பண்ணி நான் மற்ற லாங்குவேஜ் சினிமா பார்ப்பேன், கொரியன் படத்தை பார்ப்பேன், எல்லா படத்தையும் பார்ப்பேன்றவங்களுக்கு அது ஓகேவா இருக்கும், நல்லா இருக்கும். கமர்ஷியலா படம் பார்க்குறவங்க, தேட்டருக்கு போறவங்களுக்குலாம் வந்து கூப்பிடாதீங்கடா டே. ஒரு 1/2 மணி நேரம் நான் மட்டும் படுத்தா தூங்கிறேன்டா டே. கூப்பிடாதீங்கடா தயவுசெய்து. பிரசாந்த் இன்டர்வியூ பார்த்து நல்லா இருந்தது. மாரி செல்வராஜ் படம் பாத்தீங்களா? அது நாளைக்கு போறோம்னு சொல்லிருக்காங்க ப்ரோ. நாளைக்கு பார்க்குறேன். நல்லா இருக்கா? தேங்க்யூ ப்ரோ. அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா நானி கிட்ட, ஒரு சூப்பர் ஸ்டார் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தேன், சூப்பரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லாம். அது உங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்றது,
நல்ல மனுஷன் பிரதர். நல்ல மனுஷன். ரொம்ப ரொம்ப எதார்த்தமான மனுஷன். நோ ஆட்டிட்யூட், 0 ஆட்டிட்யூடு. ஷோல்டர் தூக்குறதெல்லாம் கிடையாது. சின்சியரா ஒரு படம் பண்றாரு. சின்சியரா படத்துக்கு உழைக்கிறாப்படி. நானி எல்லாம் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. எனக்கு தெரிஞ்சு. அவரு ஈஸியா ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமே ஒரு 1000 கோடி ரூபா படம் குடுப்பாரு பாருங்க. ரொம்ப சீக்கிரம். நான் சொல்றது 2, 3 வருஷத்துலயே ஒரு 1000 கோடி ரூபா படம் நானிகிட்ட இருந்து வரும். ஆனா பாட்டேருந்து. செம்ம ஃபோக்கஸ்டு ப்ரோ. செம்ம ஃபோக்கஸ்டு. அந்த இன்டர்வியூல இருக்கிறப்ப நமக்கு வைப் தெரியும்ல. இப்போ இன்னொருத்தவங்கலாம் பேசினா அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு பேசாம உட்காந்துருப்பாரு. ஹீரோ அப்படின்னா ப்ரோ இங்க என்னன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சுனால இங்க பண்ற அலப்பறை என்னென்ன அலப்பறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க 7 கேரவன் வச்சுட்டு வந்து பண்ற அலப்பறையெல்லாம் இருக்குல்ல. அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் இருக்குது நாளைக்கெல்லாம். பட் அதோட ஒரு சுவடே தெரியாம ஒரு ஆள் இருக்குங்க. எங்கேயும் எடுத்தீங்க இன்டர்வியூ? இங்கயா சோமர் செட்டு. ஆமாம், சோமசர்லாம் எடுத்தீங்க. அப்புறம் இன்னும் சும்மா இந்த சரவணமன்ல எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அடங்கோ காலோலி. அது சோமர் செட்ல எடுக்கிறேன்னா இல்ல, அதாவது சிம்பிளிசிட்டி இல்ல. 100 எப்படி இதுல நம்ம என்னங்க சிம்பிளிசிட்டி? இதுல எனக்கு புரியலங்க. இதுல எங்க வருது சிம்பிளிசிட்டி? சொம்ப செட்ல இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, அங்கதான் இருந்திருக்காரு, அங்கதான் தங்கியிருக்காரு, அவ்வளவுதான். ஆமாயா. அது 5 ஸ்டார் ஹோட்டல். இதுல என்ன சிம்பிளிசிட்டி இருக்கு? என்ன கேரவன் அது இதுன்னு பேசிட்டு சோமர் செட் 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார். அது என்ன கேரவன்ல இருக்கிறது இல்லையா? ஒரு ஆள் கண்டக்ட் பண்றது சொல்றேன் நான். கேரவன் வந்து பாத்தீங்கன்னா அவரை விட 5% மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு அதே கேரவன் நிறைய பேருக்கு தர்றாங்க. ஸோ அது இல்ல, த வே ஹி கண்டக்ட்ஸ் அதை சொல்றேன் நான். சிம்பிளிசிட்டினா என்ன? அப்படியே ரொம்ப சிம்பிளா வந்து அப்படியே பவ்யமா நடிக்கிறது. சிம்பிளிசிட்டி எல்லாம் கிடையாதுங்க. ஏங்க நீங்க சும்மா இதே உருட்டு எத்தனை நாளைக்கும் ஓட்ட முடியும்? எந்த ஹீரோக்கிட்டையும் சிம்பிளிசிட்டி இல்ல. ஏன் நம்மகிட்டே இருக்காதுங்க? எங்கிட்டே ஒரு 5 கோடி 10 கோடி வச்சா நான் எங்க சிம்பிளா இருக்கணும்? பணம் இருக்குல்ல. நீ என்ன அநியாயமா இருக்கு? மத்தவங்களா இருப்பாங்க. என்ன அநியாயமா இருக்கு? பணம் இருக்கவன் வந்து லக்ஸரியா அந்த படத்தை செலவு பண்ணி தான் இருப்பான். அது ஒரு ஐயோ என்கிட்ட 100 கோடி இருக்கு இருந்தாலும் நான் சிம்பிளா தான் இருப்பேன். நீ அவன் இருப்பான் லூசு பயிலா இருப்பான். சும்மா சினிமாக்காரனா நமக்கு ஒரு ஆளை பாக்குறப்ப அந்த வைப்ரேஷன் தெரியா, அதுல பார்த்தா நமக்கு வந்து அது புரியுது. அவர் வந்து சினிமாக்காண்டி பயங்கர ஃபோக்கஸ்டா நம்ம எல்லாரையுமே பாக்குறது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். அதுல வந்துமே கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியும், அப்படி கிடையாது. பண்ண முடியும். என்ன இருக்கு? நாம அவரை பத்தி நிறைய அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவ்வளவுதான். அப்படி முடிச்சுக்குவோம். எப்படி முடிச்சுக்கோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி பிடிச்சுக்குவோம். Worked for you. Worked for it works for me. He works for me. உனக்கு ஒர்க் ஆகலைன்னா விட்டுரு. பிரசாந்த் தான். உங்க இன்டர்வியூ பார்த்தேன் நானே இது. ஆனா அதுல வந்து உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அது தெரியுங்க. மலக்குரங்கு மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தேன். இல்ல அப்படி இல்ல. இந்த இன்டர்வியூல கொஞ்சம் இல்லைங்க, அது தெரியலங்க. அது சம்திங் சரி பண்ணிக்கலாங்க. சரி பண்ணிக்கலாம். எல்லாம் இங்க நம்ம ஃபாலோவர்ஸ் இது இந்த ட்ராக் பேண்ட் போட்டிருக்கையா விற்கிறதுக்கு நிறைய வித்து போச்சு வாட்டுறது. அதுக்குள்ளேயே போட்டிருக்கேன், போய் வாங்குங்க. 599 ரூபா. நல்லா இருக்கும். இந்த நமக்கு நல்ல ட்ராக் பேண்ட்லாம் கேட்டிங்கல்ல, அது திருப்பி வந்திருக்குது. வேணா வாங்கிங்க. ஓகே, விளம்பரம் பண்ணியாச்சு. சந்தோஷம். என்னடா எங்கடா யாருமே இல்லடா, மழை பெஞ்சிட்டு இருக்குது, குசு புசுங்குது. கொண்டாச்சு பின்னாடி தான் புயல் அடிச்சிட்டு இருக்குதா, குசு புசுங்குது. ஈவன் ராஜ் என்னதே பண்றீங்களா? 12:15 இப்பதான் ஒருத்தன் ரீலை பார்த்துட்டு வந்தேன். 10 மணிக்கு மேல ஒரு நாளை நீங்க முழிச்சிங்கனாலும் உங்க பாடி எக்ஸ்ட்ரா என்னமோ சுரக்க ஆரம்பிச்சிருதுன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தான். நாம இங்க 12 மணிக்கு தான் உனக்கு கூப்பிடவே செய்யறானுங்க. ஆனா இந்த ரீலு யூடியூப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கே நீங்க செத்துருவீங்கன்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஏதாவது சும்மா லைட்டா வயிற்று கலக்குது அப்படின்னு சொல்லி போட்டு யூடியூப்ல ஏன் வயிறு கலக்குது, வயிறு கலக்க காரணம் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல வந்து அதுல கேன்சர் இருக்கும், குடல் இதாயிருக்கும், கிழிஞ்சிருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றது அவனுக்கு வீசிட்டு இருப்பானுங்க. ஏங்க அதெல்லாம் பார்க்கணும்? பார்க்கக்கூடாது எதுவுமே. அது வேணா உண்மைதான். ஆனா ஒண்ணு, நாம எல்லாருமே சீக்கிரமா சாக போறோம். ஒரு 1000 பேர், அது உறுதி. ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி தான் 40 வயசு தாண்டிட்டீங்களே, அப்புறம் என்ன இன்னும் எத்தனை வருஷம் வாழணும்? என்ன இதுக்கப்புறம் வாழ்றது தானங்க. நான் வந்து
இருக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப இதா என்ன இப்ப இருக்கக்கூடாது. 100 வயசு இருந்து என்னத்த யோ சாதிச்சுட்டு போறீங்க? இந்திய தாத்தா 100 மாதிரி என்ன வயசுலாம் வேண்டாம்யா. ஒரு 70 மர்ம பட வயசாவது போறீங்க யோ அப்படின்னு? என்ன இப்பயே சாக சொல்லுவியாட்டிருக்குது நீ பார்த்தா. இன்னொரு 30 வயசாவது இருக்கலாம்யா. அப்பதான்யா ஏதோ கொஞ்சம் அப்படியே ஜாலியா என்ன என்னங்க ஏதாவது ஒரு கோல் இருக்கா? 70 வயசுல என்ன ஆக போறீங்க யோ சொல்லுங்க. ஏதாவது கோல் இருக்கா? என்ன கோலாவது மயிராவது 70 வயசு வாழல. இப்ப என்ன கோலோட தான் வாழணுமா இப்ப? சும்மாவே இருக்குங்க ஒரு மனுஷன் இருக்கணும். எனக்கு தெரியல என்ன ஏன் இருக்கணும் மயிருக்கு 70 அப்போ வயசு வரைக்கும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பூரா கோல் வச்சுட்டு என்ன உட்காந்து காலரை கழிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்பெல்லாம் இருந்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. அவனுங்கெல்லாம் 100 அப்பெல்லாம் வருஷம் அதெல்லாம் ரொம்ப வாழ்ந்தானுங்கல்ல. ரொம்ப காட்டுக்குள்ள உட்காந்து யார் வாழ்ந்தானுங்கல்ல. சொன்னா? நீங்க பாத்தீங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பார்த்தா? நீயும் யாரா பார்க்கல நானும் பார்த்திருக்கோமா? பார்க்கல. நிறைய பேர் வாழ்ந்திருப்பானுங்களா. ஆமா, சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லிக்க வேண்டியது அவ்வளவுதான். 100 வருஷம் இருந்தாங்க, 150 அதெல்லாம் வருஷம் இருந்தாங்க. வாழ்ந்தானுங்க. அதெல்லாம் ஐயோ கிடையாது. தாத்தானுங்க எல்லாம் பாரு. ஏங்க அவன் எப்படிங்க வாழ்ந்திருப்பான்? அவனுக்கு சோறே கிடைக்காது. அவன் காட்டுல சுத்திட்டு இருந்தான். அவன் எப்படி அவன் வாழ்ந்திருப்பான்? அவன் பாம்பு பிடிச்சி சுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நீ அவன் வாழலினா நம்ம அப்பனும் தாத்தனும் மயிர்ல தான் பிறந்திருப்பானுங்க. அங்க இருந்தா வந்தது வேற எங்கிருந்து வந்தது? இல்லைங்க, அது ஓகே விட்டுருங்க. இப்ப 70 வயசு சொல்றீங்க. 70 வயசு ஏன் வாழணும்? காரணம் சொல்லுங்க. ஆ? யோ வாழ்க்கை என்னன்னு 70 தெரியலையா? இன்னொரு 30 வருஷம் இங்க என்னத்த ஆண்டு அனுபவிக்கணும்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. சரி நீ எப்ப போகணும்னு நினைக்கிறவா சொல்லு. அதோட நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏங்க டைம் வந்தா எல்லாரும் போயிட வேண்டியதுதான். இல்லைன்னு இருக்கு. அப்ப நாளைக்கு கம்முனு வந்தாலும் சரி, அடுத்த வாரம் வந்தாலும் சரி, அடுத்த வருஷம் வந்தாலும் சரி, அவ்வளவுதான். யோ 70 வயசு அளவு கம்முனரியாயோ சாக சொல்லாதயா கம்முனரியா. இல்லைங்க 70 வயசு என்ன வேலை இருக்குன்னு நீ கேக்குறேன். இப்ப என்ன இப்போதைக்கு நீ டிக்கெட் கிழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நான் கேட்கறேன். நீ நான் 70 டிக்கெட்லாம் வயசுக்கு நம்ம ஏத்தமோ கேட்கறது இல்லைங்க. அதுவா நடக்கிறது. ஆல்டியோ கோல் இருக்குதோ இல்லையோ ஆனா நான் 70 வயசு வாழுவேன். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் 80 எல்லாம் நீங்க 50 வயசு தாண்டிங்கனாலே சுகரி, பிபி, அதெல்லாம் ஒரு அந்த மயிறு பிரச்சனை, வராது. கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு மாத்திரை மயிறு சாப்பிட்டு அதெல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணி மயிறு வராது. அதெல்லாம் நம்ம என்ன அதெல்லாம் சியான் விக்கிற மாதிரி அதெல்லாம் 6 பேக்கை வச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்துரும். மூட்டு வலி வந்துரும், நடக்க அதெல்லாம் வந்து முடியாது. இந்த அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தடவி நடக்கணும். அதெல்லாம் வந்து பக்கத்துல யாரோ இவரு பிடிச்சிக்கணும். இந்த கல்கட்டா ட்ரெயின் மாதிரி புகை விடுறவனுக்கு குண்டி வரைக்கும் குடிக்கிறவனுக்கு இவனுக்கெல்லாம் தான் 50 வயசுக்கு மேல வரும். நான்லாம் இப்ப குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். புகை இதெல்லாம் வந்து ஓ! நீங்க விட்டுட்டீங்க. ஆமா, நீங்க விட்டுட்டீங்க. அதனால நீங்க 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆமாப்பா எனக்கு குடுத்துட்டாங்களா? என்ன கெட்ட வழக்கம் இல்ல. நான் வாக்கிங் எல்லாம் போறேன். உடம்பு குறைக்க போறேன். ஜம்முன்னு நான் வந்து 80 வயசு வரைக்கும் சும்மா கும்முன்னு இருக்க போறேன். இதுல என்ன இருக்கு? என்ன பெரிய இது என்னங்க 80 வயசு வரைக்கும் கும்முன்னு? 50 வயசுக்கு மேலேயே கும்முன்னு எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் ஐயோ சும்மா தாங்க ஏதோ வாழ்க்கைய டெய்லி காலைல எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சோமா, டீ கடைக்கு போனோமா, நியூஸ் பேப்பர் படிச்சோமா, டீ குடிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமா, கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் பிறந்து பேரம்பத்திகளை போய் ஸ்கூல்ல விட்டோமா, அப்படிதாங்க வாழணும் வாழ்க்கைய. என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா சரத்குமார் சார் மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் மீட் பண்ணு. அந்த மனுஷனுங்க எல்லாம் 70 வயசுல அப்புறம் இல்ல அததாங்க அதெல்லாம் வந்து அவர்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவரு ஒரே ஆளு அவ்வளவுதான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, சயின்ஸ் தெரிஞ்சுக்க, அவங்க எல்லாம் வந்து 20 வயசுல இருந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அறிவியல் தெரிஞ்சுக்க. யாரெல்லாம் அதாவது ரொம்ப சிம்பிளா ஒரே மாற்று தான் சொல்றாங்க. ஒருத்தன் தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். இன்னொருத்தன் தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், எக்ஸசைஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெறும் தம் அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறவனோட தம் அடிச்சு தண்ணி அடிச்சு எக்ஸசைஸ் பண்றான் பாரு, அவன் வந்து லாங் லாஸ்டிக்கா நிறைய நாள் வாழ்றான். அத்லெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சதை வந்து டிட்டோரியேட் ஆகுமா மசில்ஸ். அதுதான் அது எந்த அளவுக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணி அதில் வச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அது உனக்கு பாசிட்டிவா உன்னை வந்து இளமையாவே வச்சிருக்கும். அதுக்கு ரொம்ப சிம்பிள் என்னன்னா ஒலிம்பிக் கோல்டு மெடல் எவ்வளவு பேர் 100 பேர் வாங்குறானுங்களா? அந்த 100 பேர் 100 வயசு வாழ்ந்துட்டு இருக்கானுங்களா? யாரு 100 வயசுல வாழ்றவங்க இந்தியா உலகம் ஃபுல்லா தெரிஞ்சீங்கன்னா 2 பேர் இல்ல. கிடைக்கும். ஆனா எடுத்து ஆவரேஜ் பார்த்தேன்னா யாரெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான பிசிக்கல் ஃபிட்னஸ் வேலை செய்யறாங்களோ, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா உழைக்கிறாங்களோ, உடல் உழைப்பு இருக்குதோ, எடுத்து ஒரு ஆவரேஜா நீ வந்து ஒரு சைன் அதுதாங்க கேக்குறேன். என்ன வேலை இருக்குன்னு கேக்குறேன். நமக்கு 70 வயசு வரைக்கும் என்ன வேலை இருக்கு? நாம வந்து வேலை வந்து பண்றது இல்ல. அதை காட்டிக்கு வேலை இல்லைன்னு சும்மா இருந்துட்டு போறதா? சும்மா சீட்டு தேய்ச்சிட்டே அடைச்சிட்டு போறதா? ஏதோ வேலை இருந்தா சொல்லணும். ஒரு வீடு நீ கூட்டலாம், துணி துவைக்கலாம், நீ வந்து பாத்திரம் கழுவலாம், நீ வந்து அதுக்கு 70 வயசு வரைக்கும் இருக்கணுமா? என்னது அது இல்ல. அது போக வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகலாம், போய் அங்க சிலது சொல்லி தரலாம், உனக்கு தெரிஞ்சது ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லி தரலாம், இன்னொருத்தங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில வந்து நீ ஈடுபடலாம். இப்போ பெருசுகள்லாம் பாரு 60 வயசு பெருசு மெரினா பீச்சில் போய் பாரு, ஜாலியா வந்து சிவகுமார் சார் வருவார். காலையில் 4 மணிக்கு போனீங்கன்னா ஐயா சூர்யா சார் ஜாலியா எல்லாம் இல்லைங்க. டைம் ஓட்ட முடியாம சரி வேற வழி இல்லைன்னு நீங்க 70 வயசுலயும் ரிவ்யூ பண்ணுவீங்களா? மூவி ரிவ்யூஸ் 70 வயசுல
70 வயசுல ஆமா ரிவ்யூ. கரெக்ட். நல்ல இன்னொரு கேள்வி 30 வருஷம் யாரு கழிச்சு. ஆமா என்னண்ணா, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. தெரியல, அவர் 55. என்னோட கோல் என்ன தெரியுமா, நான் சொல்றேன் பாருங்க. என்னன்னா, லோன் இருக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு லோன், சின்னதாக ஒரு லோன் வாங்கியிருக்குது. ஸோ இதை அடைக்கிறது இன்னொரு 5-6 வருஷம் ஓடணும்னா ஒரு 46-47 லோன் அடைச்சி விட்றணும். ஒரு ஐடியா அடைச்சி விட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு எஃப்டியில் ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டுறணும். போட்டு விட்டோம்னா பத்தலைன்னா நைனா கிட்ட வாங்கிக்கலாம், ஏதாவது நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா. 50 வயசுக்கு மேலே என்ன பிடிக்குதோ ரேண்டமாக ஒரு கண்டென்ட் எங்காவது போய் உட்காந்துக்கணும். எப்படின்னா ரெகுலராக அப்லோட்லாம் பண்ணக்கூடாது, பிடிச்சது பண்ணிவிட்டு எங்காவது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தூக்கி கொரியர் பண்ணி விட்டுட்டு எடிட் பண்ணி அந்த யூடியூப் சேனலில் போட்டு விட்டுறா, அது என்னமோ வந்துட்டு போட்டுறா ரெவன்யூ அப்படின்னு. என்ன வந்தாலும் சரி டே அதை அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறா அப்படின்ட்டு எங்காவது போய் உட்காந்துக்கிட்டு இப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு இரியா இங்கே தானே இருக்க போகிறோம், டைம் பாஸ் பேச கூட இருக்க தான் போகுது, நமக்கு பேச தானே போகிறோம். நான் அப்படியே ஜாலியாக முக்காடு போட்டு ஒரு நைட் வருவேன் அப்படியே ஜாலியாக. என்ன கார்த்தி எப்படி இருக்கிறேன்ட்டு, நீ குடிகாரனை போய் வந்து வீதியில் படுத்துட்டு இருக்கிறியான். ஐயப்பனெல்லாம் பெரிய பணக்காரன் ஆயிடுறானா. ஐயப்பன் வந்துட்டு ஏங்க நாங்க வந்து வாழ்ற வாழ்க்கையை வாழும் போது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 50 வயசு கழிச்சு நான் என்ஜாய் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், என்ஜாயெல்லாம் இப்படி இல்லை. பண்ணு நீங்க வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நல்லா நாங்க தெரிஞ்சுக்க, இங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்க, என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ஓவர் ஹைப்டு. இந்த சந்தோஷம் என்ஜாய்மெண்ட்டே ஒரு ஓவர் ஹைப்பான ஒரு மேட்ரு. மனுஷனுக்கு நிஜமா தேவை அமைதி. உண்மையா மனசுல உடல்ல. பூமர் ஆயிட்டடா. டே நான் பூமர் தான்டா, இது என்ன எக்ஸ்ட்ரீம் பூமர் ஆயிட்டுடா. டே ஏன்டா உனக்கு இது புரிய மாட்டேதாடா. டே நான் வந்து ஸ்பேஸ் டாபிக் பூமர் அலாட்னு போட்டு வரேன். அதான்டா சொல்றேன். அதாவது நான் வந்து பாத்ரூம் கிளீனிங் லிக்விட் எது பவர்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்டா. டே நான் உங்களுக்கு புரியுதாடா, நான் அந்த ஜோன் போயிட்டு இருந்தேன். நான் நைசோறு சாப்பிட்டா என்ன ரெண்டா. அதுதாங்க பிரச்சனை. 40 வயசு தாண்டா அந்த பிரச்சனை தான் அது வரும். இல்லையா, நான் 50 வயசு தாண்டா இன்னும் பூமர் நீ ஆயிருவீங்க. நல்லா தெரிஞ்சுக்க, இத நான் மரணம் இன்னும் பூமர் ஆகி தினத்தந்தில வந்து இந்த நியூஸ் வந்து இது உண்மையா போயான்னு நல்லா படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி பூமர் ஆயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க, இதை நான் சேமையா என்ஜாய் பண்றேன். நைசோருக்கு வந்து ஒரு ஆம்லெட் வந்து ஆர்டர் பண்ணலாமா 2 ஆம்லெட் ஆர்டர் பண்ணலாமுங்கிறதா என்னோட கடந்த 2 மணி நேர கன்ஃபியூஷன். இதுதான் 2 ஆம்லெட் ஆர்டர் பண்ணா ஸ்டேஜ் 1ங்க பூமர் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். இது ஜாலியா, இது சிம்பிள்யா. நீ 20 வயசுல பூமர் தனத்திலே அதாங்க பிரச்சனை, ஜாலியா தெரிஞ்சிடும். சொல்றேன் 25 வயசுல இந்த 6 தம்மு வந்து எடுத்து அது சிகரெட் அடிக்க தெரியாம ஒரு வாயில வச்சுட்டு உட்காந்துட்டு என்ன பழைய சென்ட் ஒன்று அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து அப்படி போய் அப்படி நிக்கிறது. அப்படியே நம்ம மனசுல இல்லைன்னா விஜய் தேவர கொண்டா அப்படின்ட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது, அந்த பழைய ஹெட்செட் போட்டு. 4 பொண்ணு பார்க்கணும், எந்த பொண்ணும் பார்க்காது. அது இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னே வாழ்ந்து 35 வந்து திரும்பி பார்த்து என்ன நம்மளை வந்து ஊரே ஓட்டி இதுக்கெல்லாம் இப்போ வாழ்ற பாரு ஒரு வாழ்க்கை, சூப்பர் வாழ்க்கை. போனோம்னா வேறு கீழே நாம் பொழுதுபோக்கு என்னன்னா அந்த பக்கத்தில் கடை இருக்குதுக்கு முன்னாடி அங்கே போனோம்னா ஆப்பிள் பொறுக்கு ஒவ்வொரு நாள் போய் ஒரு 1/2 கிலோ ஆப்பிள் வாங்குறது. அதுக்கு போய் அப்படியே ஒவ்வொரு ஆப்பிளாக பார்க்குறது. அவனும் பாட்டே இருப்பான். மத்தியானம் போனால் எவனும் இருக்க மாட்டான். நமக்கு நீல்கிரிஸை போனோம்னா ஜாலியாக நின்றுட்டு ஒரு 1/2 கிலோ ஆப்பிளுக்கு அப்படியே பார்த்துட்டு ஏதாவது திராட்சை கீச்சை வந்துருக்குதா, எப்படி இருக்குது, என்ன எப்படி இருக்குது, என்ன கொட்டையோட வந்திருக்குது, கொட்டையோட வந்திருக்குதா, கொட்டையெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் ஃபன்னியா, இதெல்லாம் 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 ஜாலியா. அதான் சொல்றேனே, எனக்கு இதுதான் ஜாலி. ஏன்னா இவளுகளை வந்து இவளுகளை இம்ப்ரெஸ் பண்ணி அவளுக்கு கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலை, நமக்கு அமைஞ்சது எல்லாம் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில என்கவுண்டர் பண்ண சில பண்ணி மென்டல் ட்ராமாக்குள்ள போய் இந்த பக்கம் அம்மா தலையை பிடிச்சி இழுத்து, இவளுக்கு இந்த பக்கம் இன்னொரு தலையை பிடிச்சி இழுத்து, அதுல தலையில இடி உளுத்த மாதிரி உக்காந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போய் உடம்பு ஊதி நம்ம வாழ்கிறோமா சாகிறோமான்னு தெரியாத ஒரு பொசிஷனில் நின்று அதுக்கிடையில் காசு சம்பாரிச்சு இந்த கன்றாவிக்கெல்லாம் தனியாக ஒரு வாழ்க்கை ஜாலி. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஏணி போட்டு ஏசி எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ என்ன யோசிச்சுக்கிறேன்னா எக்ஸ்டர்னல் யூனிட் க்ளீன் பண்ணணும், அதை எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். இவ்வளோதான் வாழ்க்கை, ஜாலியா சிம்பிள் வாழ்க்கையா. நம்ம லைஃப் கோல் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சுட. வீடு கட்டி முடிக்க போகிறோம், கட்டி முடிச்சிட்டா லோனு கட்டி முடிக்கணும், அப்பா அம்மாவை செக்யூர் பண்ணணும், தங்கச்சி இருக்குது, தங்கச்சிக்கு வந்து அவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ஏதாவது அமைஞ்சதுன்னா லைஃப்பில் போனஸ் சூப்பர், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட அடுத்த இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துல எய்மே
கோத்தகிரியில, ஊட்டியில கிடையாது. ஊட்டியெல்லாம் நாசம் பண்ணிட்டானுங்க அவனுங்க. போட்டு கண்டபடி ரிசார்ட் கட்டி நாசம் பண்ணிட்டானுங்க. கோத்தகிரிக்குள்ள சின்னதா ஒரே ஒரு வீடு வாங்கணும். அது இந்த அவங்க படுகாஸ் கம்யூனிட்டிக்கு இருக்கிற அந்த நடுவுல. வீடு வாங்கிட்டு அங்க போய் உட்காந்துக்கணும் அத்தனை. யோ, அங்க உங்களுக்கு மேரேஜ் உட்காந்துக்கிறது ஆகலைங்களா? இல்லையா, ஒரு சனி ஞாயிறு அங்க போகணுயா. நீ உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா? அதான் அது ஒரு பெரிய கதை தருணே. அதை நான் சொல்றேன் ஒரு நாள். பிரசாந்தனா கேக்குதா? கேக்குது. அதான் இல்ல ஒரு விஷயம், அந்த நானியோட இன்டர்வியூ பார்த்தேன் உங்களது. ப்ரோ சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஏன்னா நான் எந்த இன்டர்வியூமே மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா சேனல் இன்டர்வியூவும் பார்த்துட்டு இருக்கேன். கேட்கிற கேள்வியே ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. கோவமே வரும் ஒரு சில இடத்துல. ரொம்ப டீப்பான ஒரு இன்டர்வியூவா இருந்துச்சு. அவர் ரஜினி சாரை பத்தி சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இல்லண்ணா, நான் ரொம்ப நாளாவே உங்க இன்டர்வியூ கொஞ்சம் ரொம்ப ஒரு பாட்காஸ்ட் மெட்டீரியல்ல இருக்கு. நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. நான் ரொம்ப நல்லா இல்ல அது நம்ம என்னன்னா இந்த அர்ஜென்ட் வியூஸ்க்கு பண்றது இல்ல ப்ரோ. மேக்ஸிமம் இன்டர்வியூஸ் என்னன்னா ஒரு ஆத்மார்த்தமா ஜாலியா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பண்றது. அது நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி உண்மையாலுமே. அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லா இன்டர்வியூவர் மாதிரி விஜய் சார், அஜித் சார் அந்த கேள்வியெல்லாம் சுத்தமா எதுவுமே இல்ல. அது ரொம்ப இல்ல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அவங்க எதுக்குன்னா அங்க உட்காந்து நமக்கு டைம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணி இன்னொன்னு அவங்கள வந்து பிராண்டிங் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க அந்த இன்டர்வியூ தராங்க. அதை விட்டுட்டு நாம வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க கடைசியா வந்து பார்த்த விஜய் படம் என்ன, அஜித் சார் விடாமுயற்சி போஸ்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவனை கேட்டா அவங்க எப்படி நினைப்பாங்க, டேய் யாரா நீ அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரெலவெண்டா நானுமே சொதப்புவோம் பிரதர். சிலது அமையும். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கா கொஸ்டின்ஸ் இருக்கணும்னு பாப்பனுங்க. ஆனா எஸ்ஜே சூர்யாவோட ஒரு நல்ல ரேப்போ இருக்கு. நான் ஆரம்பத்துல இந்த இறைவி டைம் இன்டர்வியூல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. எனக்கு ப்ரோ அவங்க இல்ல ப்ரோ ஒரு அன்னஸ்தானம் பிரதர். நாங்க என்னன்னா எப்படியாவது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை பேசிடுவோம் பிரதர். ஒரு அந்த ஸ்தானம் உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கிறோம் வாழ்றது எப்படின்ட்டு. அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை பிரதர். ப்ரோ உழைப்பாளிகள் மேல எக்கோ அடிக்குதே பிரதர். யாரு கொஞ்சம் சைலண்ட் பண்ணிடுங்களா? என்னன்னா ப்ரோ உழைப்பாளிகளை பார்த்தாலே ஜென்ரலாக நமக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துடுது ப்ரோ. விஜய் சூர்யானெலாம் வெறும் உழைச்சே மேலே வந்த ஆளுங்க. அவருக்கு இருந்த கடன், அவருக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் வந்து மற்றவனுக்கு இருந்தால் அவன் ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானுங்க. தைரியமாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணி அடித்து ஒட்டச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆக்டர் ஆகி இன்றைக்கி ஒரு 10 கோடி மேலே சம்பளம் வாங்குறாருங்க. அவர் ரொம்ப ஹாப்பிங்க. அவர்லாம் 50 கோடி சம்பளம் வாங்கணுங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ வேலை பண்ணுறாருங்க ஒரு படத்துக்கு. ஒரு சிம்பிளாக ஒரு யூனிஃபார்ம் நீங்கள் வந்து நம்ம சிம்பு படம் எதுங்க, நம்ம சிம்பு விஜய் சூர்யா என்ன படம், விபி என்ன படம், மாநாட்டுக்கெல்லாம் அந்த ஒரு யூனிஃபார்ம் போடுறதுக்கு அந்த கேரவன்லாம் அவ்வளோ உட்காந்து மெனக்கெடுவோம் அப்படியா. அது கரெக்டாக வரணும். ஏன்னா அந்த லுக்கு வந்து அவ்வளோ வேலைன்னு. இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், விக்ரம் சார் காட்டுக்கு நடுவில் நின்றுட்டு தண்டால் எடுத்து தம்பிள்ஸ் எடுத்துட்டு அடிச்சுட்டு இருக்காரு கோமணத்தோட. ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். யாரா அந்த மனுஷன் அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் உழைப்பாளிகள் பிரதர். தப்போ ரைட்டாக உழைக்கிறவங்க, மிகப்பெரிய உழைப்பை போடுறவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம நேச்சுரலாகவே ஒரு மரியாதை தந்துடணுங்க. நம்ம அவங்க நானியும் பெருசா செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அவங்க படத்தை பத்தி சொல்லுங்க. நானியோட படங்கள் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஜெர்சி ரொம்ப, அன்டே சுந்தராணிக்கு ரொம்ப பிடிச்சது. அன்டே சுந்தராணிக்கு வந்து எனக்கு தெரியல, அது கமர்ஷியலாக போகலன்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் அந்த படம் பயங்கரமாக பிடிச்சதுங்க. நல்லா பாட்டு என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்கேடா ஒரு படம் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் அந்த படம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு அவர் ஜென்ரலாகவே அவர் படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தசரா பார்த்தீங்கன்னா சிலது கொஞ்சம் ஸ்லோமோவாக இருக்கும். ஆனால் அவ்வளோ வேலை பார்த்துருப்பார் அந்த படத்தில். இன்டர்வியூக்கு முன்னாடி கேட்டேன், ஆக்சுவலாக இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டேன், எப்படி ப்ரோ தசராலாம் நடிச்சிங்கன்னா, நீங்கள் கேமராவில் பார்த்தது ஒன்றுமே இல்லை ப்ரோ, வாய் மூக்கெல்லாம் உள்ளே புந்துருச்சு. நாங்கள்லாம் கூட பரவாயில்ல, போயிட்டு டக்குன்னு வந்துடுவோம். டெக்னிக்கல் க்ரூவில் அங்கேயே கிடப்பாங்க, அவங்களுக்குலாம் உள்ளே என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு அப்படி. ஸோ அதெல்லாம் செம ரசிகம் பிரதர், சினிமா ரசிகன். ஸோ அதான். இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நிறையா இன்டர்வியூஸ் பண்ணுங்க. நன்றி ப்ரோ, நன்றி கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலா ஹிந்தில வந்துட்டு நார்த் இந்தியால பீர் பைசப்ஸ்னு ஒரு ஆமா தெரியும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. எனக்கு நீங்க ஆக்சுவலா அந்த ஜோன்ல தான இருக்கு உங்க இன்டர்வியூஸ் கொஞ்சம். அதனால நீங்க அந்த மாதிரி இல்ல, எனக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் பிரதர். ஐ திங்க் ஹி அண்டர்வென்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். அவர் வந்து
ஒரு உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பெல்லாம் இழைச்சி சின்ன சின்னதாக பண்ணி அதுலேருந்து ஒரு பாட்காஸ்ட் பிடிச்சி அதில் ஒரு லைன் வந்து இன்னொன்று பிரதர் அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க bro. பண்றேன். இது என்ன நான் இன்னைக்கு லைவ் பேசின 1 மணி நேரம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யூடியூப்ல ட்விட்டர்ல லைவ்ல இருந்தேனே. இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தேன் நான் எல்லாத்துக்கூடயும் உட்காந்து. ஏங்க நைட்டு 2 மணிக்கு வந்து நெய் சோறு ஆம்லெட் வாங்கி தின்னா எப்படிங்க உடம்புக்குறீங்க? ஓ நீ அந்த மயிரெல்லாம் நீ பேசாத, நான் குறைச்சிக்குவேன். பசிக்கிறப்ப தானே திங்க முடியும். நான் என்ன இப்போ 2 மணிக்கா திங்க முடியும்? அப்ப நான் ஒரே வேளை தான் சாப்பிட்றேன். அது தெரியுமா உனக்கு? அதுவே தப்புங்க. முதல்ல அந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டா மட்டும் உடம்பு குறைச்சிருமா? நான் கூட தான் சொல்லுவேன் சரக்கு அடிச்சா உடம்பு குறையாதுன்னு. நீ இப்போ கேட்டுறியா? இல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஒருவேளை சாப்பிட்டா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். அதேதான். அது டாக்டர் அவ்வளவுதாங்க. சொல்லிட்டாங்க. ஆமா, அவர் உண்மையாலுமே டாக்டர். அப்புறம் என்ன போலி டாக்டரா? டாக்டர் சும்மா டாக்டர், போலி டாக்டர் தான், வேற என்ன? ஒரு மயிரும் கிடையாது, ஒரு நல்ல டாக்டர் அவரு. நல்ல டாக்டர் அவரு. அப்புறம் இன்னொன்னு பழைய விஷயம் கம்பேர் பண்ண கேட்கல. முத்துராமலிங்கம் ரிவ்யூ இருக்குல்லண்ணா, அது எனக்கு அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வீடியோ அது. ஆனா இப்ப வந்துட்டு நீங்க நிறைய மாறிட்டீங்க. ரொம்ப பிலிம்ஸ் பார்த்து பக்குவமா சொல்றீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவ்யூ இல்ல வருது. அதாங்க அது பண்ண விரும்பல. நான் இப்ப என்னன்னா விஜய் சித்து விளாக்ஸ காப்பி அடிக்க போறேங்க. நான் ஒரு 3 பேர் இப்பதான் கேட்டிருக்கேன். கம்பேடின் வேணுன்னு ரேண்டமா 3 பேர் தூக்கி கார்ல போட்டுட்டுங்க ஃபன் மேக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஒவ்வொரு எபிசோடு 1 மணி நேரம் போட வேண்டியதா. சும்மா பார்த்து செய்யுங்க. இவெல்லாம் சும்மா தாங்க இருக்கான். ஐயப்பன் இவனை கூட்டு போங்க. கண்டிப்பா ஐயப்பனை கூட்டு போறேன். அவன் நல்லா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு கொழு கொழுன்னு ஆயிட்டான். கூட்டு போய் தூக்கி வெளில காரை நல்லா இருக்கும். காம்போ சூப்பரா. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நானு கார்த்தி ஐயப்பன் அவன் சலூன் இருந்தானா சலூன் மட்டும் தூக்கி போட்டோம்னா விஜய் சித்து விளாக்ஸ் நாங்க மீறிடுவோம். சரி இல்ல பண்ற ப்ரோ வைப்ரேஷன் தான் ப்ரோ எல்லாமே. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் நல்ல வைப்ரேஷன்ல இருந்தோம்னா காசு வரும் ப்ரோ, புகழ் வரும், எல்லாமே வரும். பேட் வைப்ரேஷன்ல இருந்தால் ஒரு மயிறு வராதுங்க. அவ்வளோதான் மேட்ரு, அவ்வளோதான். நல்ல விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்து நல்லா வைப்ரேட் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் மேலே போயிருங்க. அது நிறைய பேத்துக்கு புரியுறது இல்லைங்க. நிறைய பேர் என்னன்னா நம்ம பணத்துக்கு மட்டுமே செயல்கள் செய்கிறோம்ல. ஒருத்தர் சூப்பராக ஒன்று சொன்னார் அன்னைக்கு. ஏதோ ஒரு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நம்ம கடையில் அவினாசி கடையில் எது வாங்கினாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து 99 ரூபா எனி ஐட்டம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்படின்னு சொன்னேன். அதில் ஆப்வியஸ்லி லாஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தார், அது லாஸ் இல்லை பிரதர், அது ஸ்பிரிச்சுவல் சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தார். அது ரொம்ப உண்மை. அது நம்ம ஸ்பிரிட்டுக்கு நம்ம சோலுக்கு நிறைய நம்ம சேவ் பண்ணுறதே இல்லை. நம்ம சின்ன சின்ன நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறோம் இல்லைங்க. ஏன் காமெடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி காமெடியன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயும் பெரிய ஸ்பிரிச்சுவல் சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ டிப்ரெஷனை வெளியே எடுத்து விடுறது இருக்குல்ல பிரதர், அதை விட ஸ்பிரிச்சுவல் சேவிங் எதுவுமே கிடையாதுங்க. மற்றவனை சந்தோஷப்படுத்துறது அது அப்போ பண்ணிடணும். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த காசு இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அடுத்த லெவல் போகிறது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்னைக்கு வந்து இன்னொருத்தனோட கெட்டதை பேசிக்கிட்டே இருக்கிறோமோ மூளைக்கு வந்து அது அவனை பற்றி பேசுகிறோமா நம்மளை பற்றி பேசுகிறோமான்னு வித்தியாசம் தெரியாதுங்க. அது இவன் தான் நாம தான் மோசம்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு வேலையை பார்த்துரும். அதனால் மேக்ஸிமம் என்னென்னா நான் கற்றுக்கிட்டதுங்க என்னென்னா, ஒருத்தர் நமக்கு கெட்டது பண்ணிட்டான்னா அதை ரிப்பீட்டடாக யோசித்து அதை பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு இன்னும் கீழே தான் கொண்டு போகும். நம்ம லைஃப் தான் கீழே கொண்டு போங்க. பண்ணிட்டான்னா ஓகே ஃபைன், தூக்கி ஏறி அவ்வளோதான், அடுத்ததுக்கு போங்க, அவ்வளோதான். மேட்ரு மன்னிச்சு விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா அவன் செஞ்ச கெட்டதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கும் பேட் வைப்ரேஷன் வந்து ஏறும். பழி வாங்குறதுங்கிறதெல்லாம் பழி வாங்குறதுல குட் வைப்ரேஷன் உங்களுக்குலாம் வராது, பேட் வைப்ரேஷன் தான் பாடிக்குள்ளே வந்து சேரும். அதனால் ஒருத்தன் தாண்டி போயிட்டே இருங்க. எவனா ஒரு அதெல்லாம் நடக்கதான் செய்யுங்க. 39 வயசு ஆகிட்டிங்கன்னா வந்துட்டிங்கன்னா கிளியர் பூமர் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி வந்து பூமர் ஆயிடுவீங்க. ஆமாம், அதனால் நீ வந்துட்டு இருக்கிற கார்த்தி வந்துடுவாரு சீக்கிரம். ஐயப்பெல்லாம் கூட லேட் ஆகும், நீங்களாம் பக்கத்தில் தான் இருக்கிற. நீயும் ஏங்க நான் 25 வயசுலேயே பூமர் தாங்க. இல்லை சொல்கிறேன். அதனால் உங்கள் ஸ்பிரிட்டுக்கு உங்கள் சோலுக்கு நிறையா சேவ் பண்ணுங்க, ஹாப்பினஸ் வந்துடும். அண்ட் இன்னொன்று அவாய்ட் எனி ஒன்
உங்களோட எனர்ஜியை கீழே கொண்டு போகிற யாரையுமே பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஆம், அது அது வேணாம். அது மேக்ஸிமம் அது காமெடிக்காகவே இருந்தாலும் ரொம்ப இன்னொருத்தனை வந்து கீழே போட்டு பேச வேண்டாங்க. நானே தப்பு பண்ணுவேன். பட் ஆனால் நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இது பண்ணாதடா பண்ணாதடான்னு நான் எனக்குள்ளேயே பேசிக்குவேன் நான். அது தப்பு. அது தப்பு. ஜாலிக்கு பேசலாம், அது வேற. கலாய்க்கிறது வேற. எல்லாம் கோல் வந்து சிரிக்க வைக்கிறதுனா அது வேற. பட் இன்னொருத்தவங்க சஃபர் ஆகிறது இருக்குல்ல அந்த பேச்சில், அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அண்ணா கங்குவா டைம்ல சிவா சார் ஒரு இன்டர்வியூ எடுத்துருங்கண்ணா. கூப்பிட்டா வருவாரான்னு தெரில. அண்ணாத்த பஞ்சாயத்து வேறு இருக்குது, அதனால் பார்ப்போம். வந்தாருன்னா எடுத்துருவோம் கண்டிப்பாக. எனக்கு எப்படி இருந்தாலும் அவர் வெற்றி, அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சினிமட்டோகிராஃபர் அவங்களாம். ஸோ அவங்க கேட்டு பார்ப்பேன் கண்டிப்பாக. பார்ப்போம், வந்தாங்கன்னா எடுப்போம். தாராளமாக உட்காந்து பேசலாம் நிறையா. ஆனா பிரசாந்த் சார், உங்களுக்கு இந்த கிளாஷ்ல உங்களுக்கு தான் பெரிய வேலை. 2 படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கணும். 2 ஃபேன்ஸும் உங்க ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுவாங்க. தளபதி தான், தளபதி சலூன் தான் போட்டு 2 பக்கம் கையை பிடிச்சி இழுத்து 2ஆ பிச்சு எறிவானுங்க. அப்படியே பேலன்ஸ்லயே போகணும் நம்ம. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நகராதுன்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படியே 2 பக்கம் மாட்டாம சந்துக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கணும். சார் மார்க்ஸ் கொடுப்பீங்களா இந்த வாட்டி? ஐயோ ஆளை விடுங்க சாமி, என்ன போட்டு பொழந்துருவானுங்க என்னை போட்டு. சாமி நம்மளால எனக்கு அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. பயப்படலையா? அவனுக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் மோதுவானுங்க, உனக்கு தெரியாதியா? அது ஏதாவது ஆயிரியா? ஐயோ போன தடவை பண்ணி அதெல்லாம் கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதனால நான்லாம் வரலப்பா சாமி. பில்லி சூனியத்துக்கு எனக்கு நீங்க இல்லாதப்ப கார்த்தி அண்ணா வந்துட்டு நீங்க இருக்கிறப்பையும் சரி அண்ணா அண்ணான்னு சொல்றாரு. நீங்க இதுக்கு போய் சொல்லிருக்கீங்களான்னு தெரியல. கார்த்தி அண்ணாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். அவங்ககிட்ட பிடிக்கிறதுக்குள்ள ஒரு மயிரும் இல்ல, கொஞ்சம் வாய் ஜாஸ்தியா பேசுவான். சாரிண்ணே, நான் சும்மா நார்மலா கேட்டேன். இல்லைங்க, சரி என்னங்க, நம்ம டீமு அவ்வளோதான். அவனை என்ன பாராட்டியே ஆகணும்லாம் இருக்கா? நம்ம டீம் அவன், அவ்வளோதான். ஒரு டீமு, ஒரு நேச்சுரலாக அப்படி ஒரு ஜாலியாக ஃபார்ம் ஆன ஒரு டீமு. நமக்கு என்ன ஒரு தங்கச்சி இருக்குது, அது ஊரில் இருக்குது, எப்போ தான் பேசுவோம். இப்போ இவங்களாம் தான் ஃபேமிலி நமக்கு. ஐயப்பன், கார்த்தி, இந்த மாதிரி ஒரு சினிமாக்குள்ளே ஒரு 20-30 பேர் இருக்காங்க. இவங்களாம் தான் நமக்கு ஃபேமிலி. அண்ணே உங்களுக்கு 550K மெம்பர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ற எல்லாருமே ஃபேமிலி தான். இல்லை சரி, எனக்கு அதான் சொல்கிறேங்க. ஆமா எல்லாரும் ஃபேமிலின்னு சொல்றீங்க. ஆனா கூகுள் பேல வெறும் 1000 அனுப்புறீங்க, காசு அனுப்ப மாட்டீங்க. பரவாயில்ல, 1.5 ரூபா 4 ரூபா ஒழுங்கா எனக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கடா. டே அடுத்த இங்கே வேறு என்னோட கோல் இவ்வளோதான். ஒரு வெங்காயம் இல்லை. இந்த காசை தேடி ஓடுறதுக்கு ஒரே காரணம், வீட்டை கட்டி முடிக்கணும், அப்பா அம்மாவுக்கு எஃப்டியில் ஒரு அமௌண்ட்டை போடணும். எனக்கு ஒன்றுமே பாவம். அவங்க வந்து அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 65-67 ஆச்சு, அம்மாவுக்கும் 60 ஆச்சு. அவங்க வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு பெரிய சந்தோஷங்கள் ஒன்றுமே பார்க்கல. 2 பேருமே கம்மியாக படித்தாங்க, ஆனால் பெருசாக உழைச்சாங்க. எனக்கு என் தங்கச்சிக்குமே உழைச்சி வாழ்க்கையை ஓடா தேஞ்சு போனது மட்டும்தான் மிச்சம். ஸோ கடைசி அவங்களுடைய வாழ்க்கையோட அந்த கடைசி 10-15 வருஷமாவது பேசிக் நிம்மதியாவது கொடுத்துடணும் ஒரு பையனா, அப்படிங்கிறது தான் நம்ம கோல். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு மயிரா போச்சு ஒரு 10 வருஷம் நம்மளுக்கு போனால் மயிராச்சுங்கிறது தான் ஐடியா. ஸோ ஒரு 10-15 வருஷம் அவங்களுக்காண்டி ஒன்றை பண்ணி, இந்த தொழில், இந்த ஓடுறது, இந்த பேசுறது, ரிவ்யூ பண்ணுறது, இது எல்லாமே அதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. டு பி ஆனஸ்ட் அதுதான் கோல். அதுக்கு ஓடி அதுக்கு சேர்க்கறது தான். அதனால் காரி துப்புறதெல்லாம் ஈஸியாக வாங்கிக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குதுல்ல. இப்போ பர்பஸே இல்லாமல் ஓடி எதுக்கோ பணத்தை சம்பாரித்து கொண்டு போயிட்டு வாரம் கொண்டு போயிட்டு எங்காவது போய் ஒரு இடத்துல தூக்கி வீசிட்டு வந்தோம்னா பரவாயில்லைங்க. பர்பஸ் பெருசு. அண்ட் இன்னொன்று, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறது என்னோட தங்கச்சியை சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்குது. எங்கள் அண்ணன் பார்த்தியா அங்கே இருக்கான், எங்கள் அண்ணன் வந்து சம்பாதிக்கலாம் தெரியுமா அப்படிங்கிறது அவளை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்குதுங்க. ஸோ அதனால் ஸோ அந்த ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆங்கர் பாயிண்ட் நான் தான். ஸோ இப்போ நான் வந்து வீக் ஆனேன்னா எங்கள் அம்மா வீக் ஆயிரும். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தாட்டி அவங்க பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா கூட சண்டையே வந்தாலும் 2 நாள் தான், அப்புறம் பேசிடுவேன். எங்கள் அம்மா தினம் பேசலைன்னா எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வராது. இவ்வளோ தான். இன்றைக்கும் அந்த 10 வயசு 12 வயசு பையன் என்னவோ அவனே தான் நான். அந்த அவங்க கூட எனக்கும் அவங்க கூட பேசலைன்னா எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்னடா பேசலையே அப்படின்ட்டு இருக்கும்.
அவ்வளோதாங்க. அவ்வளோதான் பாண்டிங். அதுக்கு தான் உழைக்கிறோம். அதுக்கு தான் ஓடுறோம். ஸோ என்னோட பர்ப்பஸ் வந்து இவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்ம பர்ப்பஸ். இதுக்கு மேலே நான் போய் இதை பண்ணணும், அதை பண்ணணும், லம்போர்கினி வாங்கி நிறுத்தணும். இந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரேபிட் ஒன்று இருந்துச்சு, ஸ்கோடா. அதை ரெடி பண்ணி வாங்கினது தான், கொடுத்தாச்சு. நம்ம வெளில போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு டிரைவரை போட்டு போயிட்டு வர்றாங்க. அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து பஸ்ஸில் ஏறி கீழே விழுந்துருச்சு. இப்போ தான் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு 4 மாதம் இல்லை, ஒரு 6, 7 மாதம் இருக்கும். அப்போவுமே எனக்கு இது எங்கள் அம்மா பஸ்ஸில் போகிறதுல, ஏன்னா அது பாவம் எல்லாம் கொஞ்சம் வயசாகுது இல்லைங்க, ஹைட் கம்மி அம்மா. அவங்க டக்குன்னு எடுத்துருக்கிறான், கீழே விழுந்துருச்சு, சார்காயத்தோடு வருது, சொல்லலை என்கிட்ட. அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். அப்புறம் தான் யோசிச்சுதா, அதுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. பட் இதை யோசிச்சிட்டே இருந்ததா, நான் ஒரு ஸ்லாவியா வாங்கிட்டு அவங்களுக்கு ரேபிட் வாங்கினேன். 2 கார் டியூ கட்டணும் தான். ஆமாம், 50,000 ரூபா வருது தான். ஆனால் என்ன மயிருக்கு சம்பாதிக்கிறோம். அம்மா அப்பாவை கூட நம்ம பேசிக்காக அவங்களுக்கு ஒரு காரை கூட தர முடியலன்னா என்ன மயிருக்கு சம்பாதிக்கிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். மனசுக்குள்ளே இருக்கிற ஓடுற அந்த மைண்டு வாய்ஸ் இவ்வளோதான். இன்னைக்கு வந்து அவங்க எங்கே வேணுமா எடுத்துகிட்டு போயிட்டு வர்றாங்க. அதுக்காண்டி நாம் போகலாங்க, நாம் உருளலாம். காலைல பலாரும் ஒருத்தன் அரைவான், ஒருத்தன் பாண்டா நான் ஏன்னு துப்புவான். துப்பிட்டு போகிறானுங்க. என்ன போடா வாடா டே, என்னவா என்ன இந்த வா இன்னும் 2 தடவை துப்புவா. எவனோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப கேவலமாக சொல்லுவானுங்க. கம்முன்னு கேட்டுக்க வேண்டியதான். சரிடா, ஓகேடா, துப்புடா போ. ஆனால் பர்பஸ் அதுதான். பர்பஸ் அவங்கள ஹாப்பியாக பார்க்குறது, அவ்வளோதான். ஒரு பாயிண்டில் என்கிட்ட காசு வரும்போது, இஃப் ஐ ஹேவ் மேபி இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகி 100 கோடி ரூபா இருக்கும்போது இருந்துச்சுன்னா, அம்மா பேரில் கோவிந்தம்மாள் லைஃப் ஸ்கூல் படிக்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதெல்லாம் யோசிச்சு வச்சாச்சு. ப்ரீகேஜி டு 12th. அது என்னன்னா வெறும் லெசன்ஸ் இருக்காது. கம்ப்ளீட்டாக 12வது வரும்போது அவனுக்கு லைஃப் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அந்த ஸ்கூல்லேருந்து ஒருத்தன் வந்தான்னா அவன் உலகத்தை ஆட்டி படைச்சு தூக்கி வெளியே வீசிடுவான். அதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. எவன் உலகத்துல எவன் பெஸ்ட் டீச்சரோ அவனால ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. இல்லை சொல்கிறேன். அது வந்து ஒரு 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 பெரிய கனவு வந்து அதுதான். அம்மா பேரில் அம்மாவுக்கு ஒரு சிலையை வச்சு, அம்மாவுக்கு ஒரு ரோல்ஸ் ரைஸை வாங்கி தந்து, அம்மாவை அப்போ வேற போக வச்சு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா இது நடக்கும். பசங்க நம்ம ஊர் பசங்க எல்லாம் ஃப்ரீயாக படிக்கிட்டு அவனாசி பசங்க வெளில வந்தானுங்கன்னா உலகத்தையே 2 3 சுத்த விடணும். அவ்வளோதான். எல்லாம் ஃப்ரீயாக படிக்கிட்டு இன்றைக்கி ஆர்சி ஸ்கூல் பண்ணுறாங்க. ஆர்சின்ட்டு கிறிஸ்டியன் ஸ்கூல் தான், பட் சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப கம்மி ஃபீஸ் வாங்கிட்டு அவ்வளோ பொண்ணுங்களாம் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏழை பொண்ணுங்களாம் அவ்வளோ சூப்பராக எஜுகேஷன் தர்றாங்க. கிறிஸ்டியன் மிஷனரி கன்வெர்ட் அதுன்னு சும்மா ஒட்டுவானுங்க. அவங்க இல்லைன்னா ஒரு 20-30,000 எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஒரு 50 to 50,000 to 1,00,000 குழந்தைங்க அதுலேருந்து படித்து வெளியில் வந்துருக்குங்க. அந்த கல்வி தரத்தையே மாற்றுனது அந்த ஸ்கூல் தான். ஸோ கல்வி சேவைங்கிறத இருக்குல்லையே உலகத்துலேயே உன்னதமான சேவை அதுதான். அதை பண்ணிடணும்னு ஆசை, அவ்வளோதான். நான் பாட்டு பாடி போய் படுத்து தூங்குறேன். நிம்மதி என்னைக்காவது. என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன பாட்டு? சரி, நேற்று ஏதோ பாட்டு சொன்னீங்களா? என்னடா சொன்னீங்க? என்ன பாட்டுறா இப்ப? நேற்று ஒரு பாட்டு ஏதோ சொன்னீங்கடா சூப்பரா. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். இல்லையே என்ன பாட்டுன்னு. என்னங்க பிள்ளர் இருக்கீங்க? ஆமா, என்ன பண்றது, நெய் சோறு ஒரு வேலை பண்ணிருது. அது நெய்யா என்னன்னு தெரியல. நெய் சோறே சாப்பிடக்கூடாதுண்ணா. போடாரே, அது எனக்கு என்ன இல்லடா, வேற மற்றதெல்லாம் என்ன பிரச்சனைனா இந்த சிக்கன்லாம் இருக்குதுடா. இவனுக்கு அது எத்தனை நாள் சிக்கன் நமக்கு தெரியாது. டாக்டர் சொல்லுவாரு. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். திங்கிறது நைட்டு 1 மணிக்கு, அப்புறம் எத்தனை நாள் சிக்கன் அந்த என்ன தின்ன வேண்டியதானே? ஃபுட் பாய்சன் ஆகி சாகிறதுக்கா? நமக்கு நெய் சோறுனா நெய் சோறு இருக்கு, அவ்வளோதான். எனக்கு என்னமோ அது குருடாயில் ஊத்துறானோன்னு எனக்கு ஒரு இது நெய் சோத்துல. அது நெய் மாதிரியே தெரில. அப்பெல்லாம் ஒரு மாதிரியா புளிக்குது. அது என்ன கருமன்னு தெரியல. மசாலா ஆம்லேட் ஒரு நாள் ஆர்டர் பண்ணேன். தக்காளி அழுகி போச்சு. அதிலே வச்சு வணக்கி விட்டானுங்க.
இதுல பெரிய இது வேற அவனுங்களுக்கு அந்த பெரிய ஃப்ரம் 1963ன்னு பெரிய ஒரு பாரம்பரியம் வேற. ஏடா அழுகுனத காரி வச்சு என்ன ஆம்லெட் ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க. அது வேண்டாம் விடு பாவம். அவங்க சொன்னா அவங்க அவன் பிசினஸ் எதுக்குடா நாம கெடுக்கணும் விட்றா பாவம். அவர் தெரிஞ்சவர் வேற விடு தொலைஞ்சு போற. ஏன் போய் இன்னொரு நுழையில கெடுக்கணும் பாத்துக்க. அதாவது நைட்டு 12 மணிக்கு மேல படுத்து தூங்கிட்டானுங்காட்டுக்குது பழைய தக்காளி அறுத்து உள்ள வச்சு தள்ளி விட்டாங்க. நாம எதுக்கு ஆம்லெட் சொல்றோம்? இவனுக்கு இந்த ஃப்ரைடு சிக்கன் அதெல்லாம் எதை எப்பயோ செஞ்சு வச்சு சூடு வைப்பானுங்க. அதை இதே தின்னா உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்ட்டு நாம ஆம்லெட்டா ஃப்ரெஷ்ஷா போட்டு அனுப்பி விடுவானுங்க. அதை சாப்பிட்டுக்கலான்னு ஐடியா பண்றோம். அதுலயும் அழுகின தக்காளி வச்சு அனுப்புறானுங்க. ஹாய் பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நடுவில் நீங்க கொஞ்சம் இந்த குக்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்னா சொன்னீங்க, அது இப்போ பிரேக் பிடிச்சிங்களா கொஞ்சம்? முன்னாடிலாம் சொல்லி குக்கிங் ஆம்லெட் அந்த சின்ன சின்ன குக்கிங்லாம் நீங்க பண்ணுவேன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதனால சமையல பண்ண தெரியும் தலைவா. அரிசி பருப்பு இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன் சலூன் கடையில வந்து அரிசி பருப்பு சாப்பிட்டுருக்காங்க. இல்ல அத கேட்டுட்டு தான் இப்ப நீங்க சமைக்கிறது இல்லையான்னு கேட்கறேன். ஜஸ்ட் இல்ல ப்ரோ, அது சில டைம் மைண்ட் ஃபக் ஆயிரும் ப்ரோ. நிறைய டைம் மைண்ட் ஃபக் ஆயிரும். அதனால தோணாது ப்ரோ. எவன் சட்டி எடுத்து குக்கரை வச்சுட்டு உட்காந்துருக்குறது அப்படின்ட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. சாப்பிட்றது ஒரு நேரம் தான் ப்ரோ. எங்கேயாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. காலையில் டீ குடிப்பேன், அப்புறம் ஒரு நேரம் சாப்பாடுங்க, அவ்வளோதான். பிரசாந்த் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, இந்த மேல நேர் விருப்பம்னு ஷேர் பண்ணிருக்காங்க. முடிஞ்சா உங்களுக்கு ஓகேன்னா பண்ணுங்க ப்ரோ. பாட்டா? என்ன பாட்டுது இது? இந்த தகிடு சத்யராஜ் பாட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த இந்த பாட்டுங்க தேவாது. தகுடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவன் அண்ணகம், அந்த பாட்டுங்க. நீ பாடிட்டுன்னா எப்படிதான் இருக்கு? தகரடப்பால அடிச்ச மாதிரியே இருக்குது. எனக்கு குரல் வளம் அந்த அளவுக்கு இல்லைங்க உங்களை மாதிரி. நீ டான்ஸ் என்னமா டான்ஸ் ஆடுற? அப்படியே சும்மா பிரேக் டான்ஸ் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க. ஆனா கார்த்தி இப்பவே தலையில பாதி முடிய காணும் கார்த்தி. கல்யாணம் பண்றப்ப விக்கு தான் நினைக்கிறேன். சிக்கு சிக்குன்னு அப்படியே விக்கோட பழைய விக்கோட வருவேன். அப்படியே சிக்கு சிக்குன்னு ஆட்டுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐயப்பா ஒன்று வாங்கி கமித்திடலாமாடா ஒன்னனுக்கு? அந்த இதுல கடைசி விவசாயில கமித்திட்டு பார்த்துருக்கல கடைசி விவசாயி. அந்த மாதிரி டி ராஜேந்தர் விக் ஒன்று வாங்கி கமித்திருக்கோம். ஏய் மைதிலி என்ன காதலி அப்படின்ட்டு வரானா கார்த்திக். எவனோ ஒருத்தர் திட்டுறான், டே பாண்டா பாட்டை பாடுறான் தீவன். நான் நடிச்சா பாட்டப்பா. டே பாண்டா மொக்க போடாதடா பெரிய ஏங்க கட்டுப்பிடிடா பாட சொன்னான். இவனுக்கு கம்முன்னு இருக்க மாட்டானுக்கு. அப்புறம் பல சத்தங்கள் வர ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல. யோ ஐயா பாத்துக்கலாங்க. தவறான பாட்டு அதெல்லாம் நான் பாட மாட்டேன். என்ன பாடுங்க. அதெல்லாம் கருமம். அந்த பாட்டுல அவன் பாடுறது போய அந்த பாட்டை நீங்க திட்டுறீங்கன்னு நினைச்சிட்டு சண்டைக்கு வந்துட போறாங்க. அந்த பாட்டுக்கு ஃபேன்ஸ் வேறயா? அது லைன் தான். எதுக்கு தான்டா ஃபேன்ஸ் இருக்கிறீங்க? கட்டிப்பூடி கட்டிட்டு அன்னைக்கு எவனோ ஒருத்தர் சண்டைக்கு வந்தானே. இல்ல ப்ரோ, குஷி அந்த படத்தோட ஃபேன்ஸ் அப்படி வச்சுக்கோ. ஓ குஷி ஃபேன்ஸா? அந்த பாட்டு மட்டும் தான் மொக்கையா இருக்கும். அது நான் மொக்கையா இருக்குல்ல. அன்னைக்கெல்லாம் எப்படின்னா எங்க பஸ்ஸெல்லாம் வந்து பாடக்கூடாது, பஸ்ஸில் போடக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருந்தானுங்க அப்பெல்லாம். இவனுங்க பிரைவேட் பஸ் ஓனர் பூரா அந்த பாட்டு ஜிங் சா அப்படிங்கிறது. காலையில் 8 மணிக்கு இவன் திருப்பூர்ல தொங்கிட்டு போவானுங்க. இவனுங்களுக்கு இந்த டபுள் எக்ஸ் படம் மாதிரி, அது டபுள் எக்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பாட்டை. அப்புறம் ஒரு நாள் சீரியஸாவே ஒரு நாள் ரூலே போட்டாங்க, இந்த பாட்டு எந்த பஸ்லயும் போடக்கூடாது அப்படின்ட்டு. இவனுங்க வேற பர்பஸ்க்கு போடுறது. இவனுங்க என்ன இவனுங்க நல்ல பர்பஸ்க்கெல்லாம் போடுறது இல்ல. கரெக்டா பஸ் ஓனர்ஸ் தான் சில்னு கேட்க அப்படிங்க. இல்ல காலங்காத்தாலே ஒரு எனர்ஜி தேவை தானே, அதனால போட்டிருப்பாங்க. அது சரி, காலங்காத்தால அதுக்குன்னு கத்தி சண்டை போட்டு பஸ்ல போகணுமா?
பண்ணுவானுங்க ப்ரோ, பண்ணுவானுங்க. என்ன வேணா பண்ணுவானுங்க ப்ரோ. பிரைவேட் பஸ் என்னென்ன பண்ணுவானுன்னு நினைக்கிறீங்க அப்பெல்லாம்? இந்த பிஎன்கேஎஸ்ஆர்டிலாம் அலும்பு பண்ணுவானுங்க அந்த மஞ்சள் கலர் பஸ். இவனுங்களுக்கு பாட்டு சும்மா பேசாதீங்க, பாட்டு பாடுங்க. எவ்வளவு நேரங்க எனக்கு பேசிட்டு இருப்பீங்க? வேற பாட்டு போடிய, வேற பாட்டு சொல்லு, நான் பாடுறேன். அதெல்லாம் முடியாது, இந்த பாட்டு தான் பாடணும். எல்லாரும் கேட்டாச்சு அப்புறம் என்ன? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த ஐயப்பா டைம் பாஸ் பக்கத்துல ஏன்னு போட்டுக்கடா வேலை. இந்த பாட்டுல இல்லாட்டி அந்த நீங்க 2 பேரும் சேர்ந்து திரும்ப பொன்னியின் செல்வன் அந்த ஃபேமஸ் மீம் ஆச்சுல அந்த பாட்டு பாருங்க ப்ரோ. ஈயாரி ஆசா மாதிரி பாடுங்க. கருமையோ கழுத மூடாகிற மாதிரி இருக்கு. ஐயோ இது என்னையா, என்ன கருமையா இருக்கு. நான் வசூல்ராஜன் வந்து சீனாத்தை நான் பாட்டு பண்ணுவான். உங்களுக்கு அவ்வளவு போதும். உங்களுக்கு என்ன முக்தாஜா வந்து ஒரு கல்ச்சர்லெஸ் ஃபெலோ. இது என்ன மடுவே? ஐயோ ஏங்க உங்களுக்கு என்ன முக்தாஜா வந்து மூடாய் பாட முடியும்? நான் தான் பாட முடியும். பாடுங்க. கருமாவே வேண்டாங்கிறேன் நான். அதுக்கு அது இந்த ஆள் பொழப்பே வேண்டாங்கிறேன் நான். ப்ரோ நீங்க அட்லீஸ்ட் பொன்னியின் செல்வன் இல்ல அந்த காசு மேல காசு வந்து நீங்க 2 பேரும் காம்போவா பாடி இருக்கீங்களா அந்த பாட்டாவது பாடுங்க. இப்ப வேற இந்த பழைய ரேடியோ ஜாக்கி மாதிரி நடுவுல இதை பாடுங்க அதை பாடுங்கன்னு. யார் இது? சுனிலா? யார் அது? நான் தான் ப்ரோ. சுனிலா? சுனில் கொஞ்சம் இல்ல ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ, நாங்க உங்களை பாட சொல்ல. அவரு கட்டிப்புடிடாக்கி இந்த பாட்டு பரவாயில்லன்னு சொல்ல வரேன் ப்ரோ. ஓ, அதுக்கு நீங்க ஆப்ஷன் தர்றீங்க வேற. கட்டுப்பிடிதா பாட்டுக்கு என்ன குறைச்சல்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கார்த்தி நீங்க பாடுங்க. நீ பாடு, நான் வர்றேன். நீ பாடு. அண்ணன் மாதிரி எனக்கு வாய்ஸ் இல்ல. வாய்ஸ் தான் பாடிடலாம். நீங்க பாடுனது ஃபேமஸ் ஆயிடுச்சு. பிரசன்னா அப்படியா? ஆமாண்ணா. இதெல்லாம் ஃபேமஸ் ஆகுதாடா? அதான் அந்த மயிலி ரேகை பாட்டு. சரி ஓகே, விடுங்க. கேப் ஆரம்பிச்சிட்டாப்ல பிரசாத், கம்முனுங்கப்பா. என்னடா பாடுறது? அந்த மயிலி ரேகை பாட்டு எஸ்ஏ சூர்யா வருடுகிறாய் மெல்ல, அதானே? ஐயோ அதெல்லாம் பாடவே முடியாதுடா. அதெல்லாம் ரகுமான் பெரிய பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைச்சு நுழைச்சு பண்ணியிருப்பா. அப்படி அதெல்லாம் உள்ள போய் வாய் விட்டோம்னு வச்சுக்குவேன், 4 லைனுக்கு மேலே வராது. அதெல்லாம் ப்ரொஃபஷனல் சிங்கர் ப்ராப்பராக பாடணும். நம்ம இருக்கிற தகர டப்பா சிங்கிங்க்கு உள்ள போய் மாட்டிக்கிண்டா. அதெல்லாம் அதுபோக புரியாது. அதுவும் நீளமாக இருக்கும்டா அது லைன்லாம். சிம்பிளாலாம் இருக்காது. 1+1 2 அப்படின்னு இருந்தால் நம்ம ஜங் 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 அப்படி பாடலாம். அதுதான் கார்த்தி சொன்ன சிம்பிளான பாட்டே போயிட்டு இருங்க. இவன் தருண், இவன் குத்த வச்சு உட்காந்து பீடி குடிச்சிட்டு ஓரத்தில் நின்றுட்டு எப்படா இவனுக்கு பாடலாம், நாம் உட்காந்து வந்து சிரிக்கலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டு கரெக்டாக ஓரத்தில் லுங்கி போட்டு குத்த வச்சு பீடி குடிச்சுதான் இருக்க தருண. பாடுங்க ஏதாவது பாட்டு கேட்கலாம் தான். வேற என்ன? அடேங்க அப்பா, பெரிய எஸ்பிபி கன்சர்ட் நடக்குது. இவனுக்கு வந்து ஸ்பார்க் சாங்கா பாடுங்க. எனக்கு வேற ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு பாட்டு சொல்லு, கண்டிப்பா பாடுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச பாட்டை பாடினா எதுவுமே பாட மாட்டேன். என்ன தேவைன்னு பாடி தொலைங்க. இனிமே இளையராஜா மாதிரி ஓர பண்றீங்க. இந்த பாட்டு பாடுங்க, நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே, அந்த பாட்டு. இவனு எல்லாமே எல்லாமே ஐட்டம் பாட்டாவே சொல்றீங்களே, ஏதாவது நல்ல பாட்டா சொல்லுங்கடா. என்னப்பா ஐட்டம் பாட்டுல பாட மாட்டீங்களா? ஏதோ சபதங்கன்னு போட்டீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. என்ன சாமி படத்தை பாடுவீங்களா என்ன? உதயநிதி வேணா பாடுங்க. ஸ்பார்க் சாங் பாடுங்க. அது கம்முனே ஆதி நெருப்பு பாடுங்க. அதெல்லாம் தெரியாதுயா. ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க? இந்த டைமுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடுங்க. எங்களுக்கு தான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் மொட்டை பசங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனாவ சம்சாரத்தை வச்சுட்டு, மாமியாளையில வச்சுட்டு, குழந்தைகளை வச்சுட்டு, பழைய பீடியை புடிச்சிட்டு இங்க வந்து நின்றுட்டு ஏண்டா கட்டிப்பூடிதான் பாட்டு கேட்கற வயசாடா உங்களுக்கு?
சம்சாரத்தை கட்டி பிடிச்சி தூங்க வேண்டிய தீ வயசு பிடிக்க பாட்டு பாடுங்க. அது தீ எவர் பிடிக்க பாட்டு கிரீனுங்க, பாடுங்க பிரசாந்த் ப்ரோ. இல்ல எவர் கிரீன் சாங். சம்சாரத்தை கட்டி பிடிச்சி படுக்க வேண்டிய வயசுல எங்களை வந்து கட்டிப்பூடி நீங்க என்னடா இன்னும் என்னதான்டா உங்க ஈக்குவேஷன் எனக்கு புரியலடா சத்தியமா. இல்லங்க தீ பிடிக்க பாட்டு பாடுங்க. அதான் சொல்றேன், எல்லாம் பொம்பளைக்கு பாடுற பாட்டா எனக்கு சொல்லுங்கடா. தில்சேரியா பாடுங்க. சந்தோஷ கண்ணீரே அதானே? அது ஹிந்தியில பாடுங்க. பாடுமா? கண்ணீரே கண்ணீர், சந்தோஷ கண்ணீரே தானே? அதெல்லாம் இவனுக்கு பாடுவானுங்கடா பூரா எல்லைட்டு. சரி அது பாடுவான், அது கூட ஓகே. சந்தோஷ கண்ணீரே லிரிக்ஸ் போட்டு பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். முதல்ல பாட சொன்ன பாட்டாரு ஏறமா பார்த்துக்கலாம். பெரிய பாய் நாளைக்கோட வந்து எனக்கு தெரிஞ்சு இசை இந்தாடா கடைசியா பியானோ மூடுறா அப்படின்னு ஒரு நாய் இந்த பாட்டை பாடிட்டு ஒரே முட்டை அமெரிக்காவில் போய் இனிமேல் இசையை மறந்துருக்கடா அப்படின்ட்டு போய் செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு சம்பவம் பண்ண போகிறோம், பாடிடுவோம். இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சி நீ சந்தோஷ கண்ணீரே எல்லாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது கார்த்தி? இந்த பாட்டெல்லாம் டக்குன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிற நீ? பாடுனானோ எர்ரா பாடுற பாய் மாதிரியே பாடுவோம். ஐயோ இது வேற படுத்துட்டு பாடினா நெய் சோறுலாம் வாய் வழியா வந்துரு, அதுங்காட்டிக்கு எந்திரிச்சு பாய் மாதிரியே பாடுங்க. அதான் அந்த ராக சுதி பிடிக்கிற அப்பதான் வரும். அது ஒரு மாதிரி பாடுவார் அவரு, இருப்போம் அப்படின்னு ஒரு மாதிரி பாடுவா. அப்படியே அது அந்த மீட்டருக்கு வரமாட்டேது, பாடுவோம். ஓகே. இரு பூக்கள் கிளை மேலே ஒரு புயலும் மலை மேலே உயிராடும் திகிலாலே என் வாழ்வினோரம் வந்தாயே செந்தேனே. இரு பூக்கள் கிளை மேலே ஒரு புயலோ மலை மேலே உயிராடும் திகிலாலே என் வாழ்வினோரம் வந்தாயே செந்தேனே. கண்ணீரே கண்ணீரே சந்தோஷ கண்ணீரே கண்ணீரே தேடி தேடி தேய்ந்தேனே மீண்டும் கண்முன் கண்டேனே பெண்ணே 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 பேசாய் பெண்ணே கண்ணே கண்ணே காணாய் கண்ணே கண்ணீரே கண்ணீரே. இது என்னடா கண்ணீராவே இருக்கு? சந்தோஷ கண்ணீரே உன் பார்வை பொய்தானா பெண் என்றால் திரைதானா பெண் நெஞ்சே சிறைதானா சரிதானா பெண் நெஞ்சில் மோகம் உண்டு அதில் பருபத்தாபம் உண்டு பேராசை தீயும் உண்டு ஏன் உன்னை ஒழித்தாய் இன்று புதிர் போட்ட பெண்ணே நில் நில் பதில் தோன்றவில்லை சொல் சொல் கல்லொன்று தடை செய்த போதும் புல்லொன்று புதுவேர்கள் போடும் நம் காதல் அது போல நீரும். கல்லொன்று தடை செய்த போதும் புல்லொன்று புதுவேர்கள் போடும் நம் காதல் அது போல மீறும். கண்ணில் கண்ணில் கண்ணீர் கண்ணீர் கண்ணீரே கண்ணீரே சந்தோ அழுகிய வருதுங்க கண்ணீரே. நல்ல ஜாலியான பாட்டு பாட சொன்னா சோக பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே அதுதான்டா ஜாலியான சொல்லு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி பாடுவோமா? ஹிந்தி பாட்டு தான் பாடுங்க. உங்க தமிழே வரமாட்டேது, இதுல ஹிந்தி வேற. சன்னா சன்னா மேரியா பாடுங்க, சூப்பரா இருக்கும். என்னது சன்னா மேரியா பாட்டு பாடுங்க.
பிரசாந்த் bro, அடுத்த பாட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாமா? ம் இல்ல ப்ரோ, நீங்க ராஜா சார் பத்தி பேசும்போது நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஜஸ்ட் இப்போ எனக்கு அவரை பத்தி எல்லாம் தெரியாது, பட் ரகுமான் சாரோட அந்த ஏர்லி பீக் அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன ப்ரோ? அப்போ அந்த ஏர்லி 2000s அவர் கொடுத்த மியூசிக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவன் யாருங்க இந்த யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூல சும்மா மக்கள் போய் பாட்டு கேள்வி போட்டு கேட்பாங்க, ஸ்டார்ட் அந்த மாதிரி அது பண்ணிடுறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இல்ல. இருக்காங்க. இந்த பங்கு வச்சு இந்த ராஜா பங்கு சார் வச்சு பத்தி தெரியாது, ரேவன் சார். இல்ல இந்த பங்கு வச்சுட்டு ஜட்ஜுக்கு வந்திருப்பானுங்கல்ல, அந்த ஸ்ருதிமா அந்த 2வது வரியில அந்த டோன் கொஞ்சம் மேல போச்சு, நீங்க கொஞ்சம் சட்டிலா பாடினீங்கன்னா அட்டகாசமா இருக்குன்னு. டேய் பூரா எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணி தான் எங்களுக்கு காமிக்கிறீங்க, அதுல என்னடா ஸ்ருதி கிருதின்ட்டு கம்முன்னு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பாடின வாட்டிக்கே திருப்பியும் பாட சொல்லி ஜட்ஜிங் வேற பண்ணுவானுங்க இந்த மாதிரி. ஆனா சொல்றேன் ப்ரோ, ரகுமான் இளையராஜா சாரோட பெஸ்ட் சாங்க்கு ப்ரோக்ராமிங்க்கு பின்னாடி எல்லாம் தலைவர் ரகுமான் தான் இருந்தா. அப்படி இது இப்படி இளையராஜா சார் அப்படி அப்படி வந்தது தான். இளையராஜா சார் வந்து எம்எஸ்வி அங்கே அந்த அந்த கேங்ஸு, ரஹ்மான் சார் வந்து இங்கிருந்து வந்தது. எலக்ட்ரானிக்காக மியூசிக்கை மாற்றினதுல பெரிய வருது. 90s to 2000 ரஹ்மான், நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து சின்ன பசங்களாக இருந்ததெல்லாம் அதெல்லாம் எங்களுடைய பாக்கியம்னு நினைக்கிறேன். ரோஜா படமெல்லாம் ஃபஸ்ட் டே போய் பார்த்துருக்கேன். உயிரே இல்லை என்ன படம்னே தெரியாது. தையான்னா அது என்னன்னே தெரியாது. அதெல்லாம் போய் நின்றுட்டு அப்படி அதாவது இன்னைக்கு இப்போ கேட்குறக்கே இந்த நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் சாங்கெல்லாம் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ வந்தப்போ யோசிச்சு பாருங்களேன், பரத் பாலா டைரக்ஷனு, நம்ம மரியன் டைரக்டர் தான் டைரக்டரு. அந்த பாட்டு வந்தப்போ சன் டிவிலாம் போடுவாங்க. ஆகஸ்ட் 15 ரச்சகன் நாகார்ஜுனா மாதிரி தான் சுற்றிட்டு இருப்போம் நம்மலாம். அப்படியே போட்டானுங்கன்னா ஆஹா அப்படின்ட்டு இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்தப்போ கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குது நமக்கு. அன்றைக்கி ரஹ்மான்னா எப்படி சொல்கிறது, தமிழோட பீக் அவர் தாங்க. அதாவது நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான். ஏஆர் ரஹ்மான் முடி வச்சுருக்காரு, இப்படி வச்சுருக்காரு, அப்படி பாட்டு வந்து அதை அந்த கேசட் 55 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். கண்டு கொண்டேன்னா 55 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் கேசட். அந்த கேசட் எப்படா வாங்குவோம்னு நிற்போம். அது ஒரு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் வேறங்க. திருடா பாட்டெலாம் அப்பெல்லாம் கேட்குறப்பெல்லாம் இது என்னடா மியூசிக் என்னன்ட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும். உழவன்லாம் அவர் போட்டாருனாவே தெரியாது, வேற எவனா ஒருத்தர் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உழவன் அவர் போட்டது கிட்டத்தட்ட மனப்பாடமாக தெரியுங்க. ஒரு பாயிண்ட்ல எல்லாத்துக்கும் எனக்கு கார்த்திக்கு அந்த 90s to 2000 வந்து இந்த 15 வயசு 20 வயசு இருந்த பசங்க எல்லாத்துக்குமே அவருடைய எல்லா பாட்டுமே தெரியும். ஏன்னா வந்தால் முழுசாக அதை கேட்டுருவோம். எல்லா பாட்டுமே கேட்டுருவோம். எந்த பாட்டு போட்டாலும் ஹிட் ஆகும். நீங்கள் எந்த பாட்டு எங்கே வந்தாலும் அந்த எந்த சந்துபுழு வந்தாலும் ஹிட் ஆகும். அதெல்லாம் ஒரு மேஜிக்ங்க சீரியஸாக. அதெல்லாம் மேஜிக்கு. இன்னொன்று, ரஹ்மான் சார் வந்து ரஹ்மான் ஆனதுக்கு காரணம் என்னென்னா வெறும் இசையால் மட்டும் கிடையாதுங்க. கூட இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து அவர் ட்ரீட் பண்ண விதம், கூட வாசிச்சவங்க எல்லாத்துக்குமே நல்ல சம்பளங்கள் வந்து நல்லா அடுத்த லெவல் போனது வந்து ரஹ்மான் சார் பீரியடில் தான். இதான் உண்மை. நிறையா வந்து அவருக்கு வர்றதை வந்து ஷேர் பண்ணுவோம். அப்படி கீழே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருவோம். அப்படி எங்கே வெளிநாடு போனாலும் அவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராமல் இருக்க மாட்டேன். அப்படி வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணி அப்படி தான் பண்ணவர். இன்னொன்று சேலஞ்சஸ் நிறைய உடைச்சார். அவர் தடைகள் நிறையா இருந்துச்சு. அந்த பாலிடிக்ஸ் பெருசாக உள்ளே போக விரும்பலை, பட் நிறைய தடை போட்டாங்க. அந்த தடையை தன்னோட அறிவு மூலமாக உடைச்சி மேலே போன. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைவ் வாசிக்கிறதுனா அதுக்கு ஒரு ட்ரூப் வேணும். ஒரு பாயிண்டில் அவருக்கு லைவ் ஆக்சஸே இல்லை. ஆக்சஸ் இல்லாமல் பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயலின் வச்சு வாசித்து ஸ்டிச்சிங் பண்ணுறது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எலக்ட்ரானிக்கில் பண்ணி அப்படி அடித்த ஆள். பயங்கரமான சுயம்புங்க, பயங்கரமான சுயம்பு. நான் அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் வீடியோ அவர் தான் விட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? இப்போவும் இருக்குது. அதான் அந்த இது இங்கிலீஷில் ஒன்று இருக்கும் பாருங்க, நோக்கியால இதில் எடுத்திருப்பாங்க வெர்டிக்கல் வீடியோ. நாம் இன்றைக்கி வர்ற ரீல்ஸ்க்கெல்லாம் முன்னாடி வெர்டிக்கல் வீடியோ பண்ணவர் அவர். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் வீடியோ எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வெர்டிக்கலாகவே இருக்கும். அப்போவே அந்த ஃபிலிம் கேமரா திருப்பி அடிச்சிருப்பானுங்க. நிறைய இருக்குதுங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தீவிர ரஹ்மான் சார் கேட்டு பாருங்க, நிறைய ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. அது அந்த விதத்தில் டெக்னாலஜியாக நிறைய ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ சொன்னதுக்கு. கார்த்திக் ப்ரோ சாரி நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன் நீங்க கேட்ட கச்சேரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா பாடிட்டு இருந்தாரு. கேள்வி கேட்டு படத்துல காமிச்சிட்டாரு அவர் யாருன்னு ராயன் படத்துல காமிச்சிட்டாரு பெரிய பாய்.
இன்னும் எனக்கு இது இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டாரு. இல்லைங்க ஒரு அவர் உட்காந்தெல்லாம் ஒர்க் பண்ணா கிட்டத்தட்ட 20-25 உடல் லைன்ல நிக்குதுங்க. அவருக்கு உட்காந்து ஒர்க் பண்ணாரா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்க. என்னங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க, சும்மா நீங்க பிலாசபில ஏதாவது சொல்லுங்கடா. இது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை தாத்தா வராரு பாருங்களா, பாட்டே தாத்தா தெரியாதா? வராரு தாத்தா பாருங்களா, வராரு நம்ம சொன்னோம் இல்ல தாத்தா வர்றாரு அப்படி பாருங்க. பல பேட் வைப்ரேஷன்ஸ்ல வந்து வேணாம் திட்டுவாங்க. என்னென்ன பாட்டு போடலாம்? நல்ல பாட்டா ஒன்று சொல்லுங்கய்யா. இரு என்ன பாட்டு இருக்கு? சரி நான் ஒரு பாட்டு பாடவா? நான் போடுறேன். இரு ஓகே, பிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாயாகாதே தோளா, தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்திலே மாறாதே தோலா, நம்மடியினில் கனம் இல்லையே, பயம் இல்லையே, மனம்தனில் கரை இல்லையே, கூரை இல்லையே, நினைத்தது முடியும் வரையே. அம்மா கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாய் ஆகாதே தோளா, தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்திலே மாறாதே தோளா, மக்கள் என் பக்கம், மாலை தென்றல் என் பக்கம், சிட்டுக்குருவிகள் என் பக்கம், செடிகள் கொடிகள் என் பக்கம், எம்ஜிஆர் ஸ்டைல் பாட்டுங்க அது. என் பக்கம் என்றும் தாய் கூலம் என் பக்கம், 8 திசையும் என் பக்கம், அடக்கலங்காதே, கோளை மட்டுமே கத்தி எடுப்பான், வீரம் மட்டும் சத்தியத்தை நம்புவானே, ஏழை வர்க்கம்தான் இணைந்து விட்டால் கொடிகளும் கோட்டையும் நொடியினில் மாறிவிடும். கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாய் ஆகாதே தோளா, வெள்ளி மலை சிந்தும் மழை மேகம் விளம்பரம் கொடுத்தால் பொழியாது, மக்கள் சக்தி காசுக்கு வளையாது, நடுவில் ஒரு லைன் விட்டீங்க நீங்க, அது லைன் விட்டீங்க, வெளியே போக சொல்லாதே, இல்ல அது வந்து என்று எண்ணாதே, தங்க காசை வீசுவதால், ஆமாமாயா, தர்மம் கையை ஏந்தாது. கரெக்ட். அது இவன் இந்த லிரிக்ஸ்ல எழுத முட்டானுங்க, ஏதோ மாத்தி ஏதோ எழுதின பாட்டு அது. இருவருக்கு எழுத பாட்டு அது. ஆமாமா, எம்ஜிஆர் கேரக்டர் எம்ஜிஆர் தானுங்க. இல்ல இப்ப நான் விஜயண்ணா வந்து தாவாக்கால வந்து இது யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. விட்டு தால் வரானா நம்ம பாம்குமார் வந்து ராம்குமார் வரானா, விட்டு தாலை விட்டு கொடி ஏத்திட்டு பாடுறாங்களா அந்த பாட்டை, கண்ணை கட்டி. அண்ணா வேற பாட்டு பாடுனா, ஜென்சி பாட்டு பாடுனா. ஜென்சி பாட்டு என்னடா இருக்கு அது? உண்மையிலேயே அப்ப எம்ஜிஆர் இருந்தா எப்படி பாட்டு எழுதிருப்பாங்களோ அந்த மாதிரி எழுதிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா எழுதிருப்பாங்க. ஜென்சி பாட்டு, காத்து மேலே, காத்து கீழே, காத்து சைட்லே, காத்து ரைட்லே, மீச்சு மேல காட்டு அடிக்குது, காட்டுக்குள்ள நாட்டடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பா மேடுமா, பச்சை கலக்கல பிரியாணி, அச்சுக்கு பிரியாணி, தேவரவி படத்துல ஒரு பாட்டு வந்திருக்குல்ல, அதை பாடுங்க. நான் மக்கா மிஸ்ஸி பண்ணா.
அதான் காற்று மேலே உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த படத்தில் நான் ஒரு சீன் பண்ணியிருக்கேன். மக்கா மிஷியில் ஒன்று பண்ணியிருக்கேன். பிரதர்லையா எஸ். நான் மக்கா மிஷி பாடுனா அப்போ உங்க படம் தானே. டேய் அது எனக்கு அது வராதுடா. அது என்னடா மக்கா மிஷி, அவன் அந்த பால் டப்பாவை வந்து பாலை கொடுத்து உதைக்கணும்டா அவனை. புரியாத மாதிரி ஏதாவது ஒரு லிரிக்ஸ் ஏதாவது புரியுதாடா நமக்கு? ஐ ஐ ஐ நான் வந்தது புலியான் தோப்புலாய் அப்படிங்கிறான். அது எவன் பாடுறது? அதை கூட என்ன நீ அவன் பாடுறான், அவனுக்கு அந்த வாய் வருது, வளையுது. நாம அது போய் பாட முடியுமா? ஆய் ஆய் ஆயங்கிறான். அது இந்த சித்தார்த்தெல்லாம் சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த வாய்க்குள்ள போய் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. புரிய மாட்டேங்குது எனக்கு சீரியஸா. காத்து மேல பாடுவோமா? காத்து பாடுவோம். அது என்னது எப்படி என்னதான் பாடுனா அந்த பாட்டை பாடுனா அதே வாய்ஸ்ல பாடுனா. அதே வாய்ஸ்ல பாடுறேன்டானு சத்தியமா பாடுறேன்டா. காத்து மேலே, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பா மேட்டுமா, ஒச்சக்கொல்ல கட்ட பிரியாணி, அச்சிக்க பிரியாணி, கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா, போலீஸ் மாமா கஞ்சா விட்டார், கெஞ்ச என்ன நிற்க வச்சு, என்னது ஒரு நோட்டு புக்குள்ள பல என்ன போட சொன்ன சைனு, 2 மணி நேரம் சும்மா நிற்க வச்சு விட்டு போச்சு, முட்டி செத்து போச்சு. டே இதெல்லாம் என்ன கருமண்டா? போக சொன்னான் என்ன சரி போடா வெண்ண, தப்பு நான் இந்த பண்ண ஒத்துக்க பின்ன, வண்டி ஏற்ற முன்ன 2 மணிக்குள்ள ஸ்டூடியோ வந்துடுவேன். டே இது என்னடா வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன பிடிச்சிட்டான், 2 மணி நேரம் நிற்க வச்சு ஃபைனை போட்டு என்னவா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்தா வாங்குது மூச்சு ப்ரோ, பாடி ஸ்க்ராட்சு ப்ரோ, ஹெல்மெட் போடலன்னா கொடுத்த ரிசிப்ட், இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ. இது எங்காச்சும் எவனாவதுக்கு ஒரே ஒரு வார்த்தை வந்து நீங்கள் ஏதாவது கூட பாட முடியுமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 எபிசோடு இதுவாக பண்ணணும். இவனுக்கு இந்த சிங்கர் இவனுக்கு பூரா ஜட்ஜ் பண்ணுறானுங்கல்ல, அவனுங்களை பாட சொல்லிடணுமா? சார் நீங்கள் போய் காட்டு மேலே மட்டும் ஒன்று பாடுங்க, அந்த ஃபஸ்ட்டு 3 வரியில் நடுவில் இருக்கிறதெல்லாம் பாடுங்கன்றலாம். செத்து போயிடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. காற்று மேலே காற்று கீழே மட்டும் இவளுக்கு பூரா டான்ஸுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. நடுவுலாம் பார்த்தீங்கன்னா டே ஐயப்பா அதெல்லாம் பாடவே முடியாது ஐயப்பா. ரத்த கொதிப்பு பண்ணா ரத்த கொதிப்பு. அதே 4 வரி தாண்டா இருக்கு. அப்படிதானே இருக்கும். பாடுனா போய் பாடுனா அதை பாடுனா. ரத்த கொதிப்பு லிரிக்ஸ், ரத்த கொதிப்பு கானா லிரிக்ஸ். இவனுங்க எல்லாம் வர அதுக்கு லிரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்கடா. இதுலயே போட்டுடுவான், வருதான்னு பார்ப்போம். ரத்த கொதிப்பு சிங்கிள். ஓஹோ, இன்னைக்கு சீமா நான் பின்னாடி பாடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கொடி வர்றப்ப பின்னாடி பாடு, ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மொச்சக்கல்ல கட்ட நான் வரும் இது பாடுவோம். இதுலயே கேட்போம். டே ஒன்றுமே புரிய மாட்டேதுடா டே. 2 பாட்டு தான், மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு வரும்டா, அதோட சரிடா. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாதுடா. மொச்சக்கொல்ல கட்ட என்னவோ பருப்பு அப்படின்னு வரும். லூசு பண்ணை பாட்டு பாட சொல்றாரு. இப்ப சொல்றாங்கல்ல, என் தலைவன் வாய்ஸ்லயே நான் பாடுறேன் உங்களுக்கு. லூஸ் பெண்ணே லிரிக்ஸ் இங்க வர. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா, காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா. காலை முதல் வெளியிலே வந்துடும், மாலை வரை
தினமும் நானும் ஒன்ன தானே நினைச்சு வாழுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போத பெட்ரூம் ஃபேனும் கீழே வந்து என்ன எழுப்புதே, ஒன்ன நினைக்க சொல்லுதே. லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு, லூசு பையன் உம்மேலாதான் லூசா சுத்துறான். தனிமையும் தேடுதே, இதயமும் ஓடுதே, என்னை நானே என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி பார்க்கிறேன், பார்க்கிறேன். உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன், மனசு திருந்தவில்லை. என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் லூசா சுத்துறான். எப்படி சூப்பர் நம்ம ப்ரோ, பாட்டு நல்லா நல்லா பாடுங்க இருந்துச்சுண்ணா. ப்ரோ. ஆனா நடுவில் அது அந்த ரேப் ஒரு அதை விட்டீங்க அதானே இந்த இங்கிலீஷ்ல. பேராகிராஃப் படிக்கிறேன் பாரு. யூ காட் மீ ஃப்ளோயிங் பட் ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங். சின்ஸ் யூ காட் மீ திங்கிங் தட் ஐ எம் லூசிங் மை மைண்ட். சின்ஸ் யூ got me feeling that I am running out of my time. Cause I never see a girl that I was just like you. இங்கே தண்ணியை போட்டு எழுதியிருக்கானுங்க. இதெல்லாம் பாட முடியாது. ப்ரோ லிரிக்ஸ் சும்மா தலைவர் தான் எழுதுறது, சிம்பு சார் தான் எழுதுறது. தலைவரே தான் அந்த நடுவில் இங்கிலீஷ் எவனோ தண்ணியை போட்டு எழுதி இருந்திருக்கான் தலைவனுக்கு. அவர் கூட நீங்க அதை ஷேர் பண்ண எபிசோட்ல செம்ம பண்ணாது கேட்கறதுக்கு, அவர் மாதிரியே பேசி. நீங்க அந்த இன்சிடென்ட் தான் ஷேர் பண்ணீங்க சும்மா சிம்பு கூட, அதெல்லாம் கேட்கறதுக்கே ஜாலியா இருந்தது. ஒரு பிரசாந்த் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். தமிழ்நாட்டிலே ஒத்த என்ன தெரியாதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான். அது இல்லை, என் குரலை தெரியாதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான். அப்படி ஆரம்பிச்சு வச்சு பொழந்தாரு பாருங்க ஒரு பொல. இப்போல்லாம் சாந்தமிட்ட அப்படி தலைவன் பேசுறதே இல்லை. இல்லைண்ணா எங்காவது கேட்டிருப்பா. அப்படி எங்கே ஆளையே காணோம். ஷூட்டிங் போறாரு, நல்ல வீணா மாறிட்டாரா என்ன எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. இப்ப கரெக்டா அவரோட ஓன் படம் எதுக்கு உங்ககிட்ட வந்தாரு? எதுக்கு பேசினாரு? உங்ககிட்ட எதுக்கு சண்டை போட்டாருன்ற? யோ அது இவனுக்கு இந்த ப்ரெஸ் மீட்ல யாரோ ஒருத்தர் கலாச்சு விட்டாங்க. இந்த பிரியாணி சாப்பிட்றத இதை பற்றி கலாச்சு விட்டாங்க. ஏதோ சண்டை வந்து அப்போ ஏதோ இந்த எலெக்ஷன், இந்த சங்க எலெக்ஷனில் ஏதோ வந்து சங்க எலெக்ஷனில் இந்த மைக்கேல் ராய்ப் இந்த ட்ரிபிள்ஏ முடித்த டைமில் அதில் எவனோ ஒருத்தர் கலாச்சு விட்டு அவனுக்கு மெசேஜ் சொல்கிறக்கு எனக்கு கூப்பிட்டாரு. ஒருத்தா அவனை பார்த்துருந்துக்க சொன்ன ஏதோ சொன்னார். அப்போதாங்க அப்போ பேசுவார், அடிக்கடி பேசுவார். அப்படி கூப்பிட்டு பேசுவார். 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தாட்டி பேசுவோம். ஜாலியாக இருக்கும், செம்ம ரோஸாக இருக்கும். இப்போ ஒரு தக்லை படம் தாண்டி ஏதாவது நடிச்சிட்டு இருக்காரு ப்ரோ? கரண்ட்லி கார்ல எதுவுமே பண்ணலையா அவரு? இல்ல வண்டியை தக்லை பண்ற மாதிரி தெரியல பிரதர் சீரியஸா. பிரசாந்த் அண்ணா, நீங்க பாடும்போது அந்த லூசு பெண்ணை பாடும்போது ஒரு ஃபீலோட பாடுனீங்க. அதுலயே தெரியுது உங்களுக்கு ஏதோ ஒரு லவ் இருந்திருக்குன்னு. ஆமா ப்ரோ, அந்த லவ் எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த லவ்வோட அருமை ஒண்ணு இல்லைங்க, ஒரு 5-6 லவ் பண்ணிருக்காருங்க. அதெல்லாம் எங்கெங்க லவ் பண்றேன்னா இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு ப்ரோ. அதங்காட்டிக்கு அதை நீங்க கவலையே படாதீங்க. நாம ஒரு லவர் பாய், நம்மளை திருப்பி யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. பட் லூசு பெண்ணே இல்லைங்க, லூசு அப்படின்னா சொல்ற அளவுல இருக்கு. தர்பூசணி தின்ட்டே திட்டு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கு. அதனால
லவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன ஆளுக்கு 2 பசங்க, 2 குழந்தையோட வெல் செட்டில்டா இருக்காங்க. அது ஒண்ணு மட்டும் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எதனா கூட்டிட்டு வரலாம். அதர்வைஸ் நோ சான்ஸ். எங்கெங்க நமக்கு இன்னும் வருதுங்க சாமி. வர்றவன் பூரா பசங்க தான். டார்லிங் ஐ லவ் யூன்ட்டு பின்னாடி உட்காந்துட்டு பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஒரு மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேற லெவல் பண்ணா ஒருத்தர் பேசுவாரு ப்ரோ. அது தெரியுமா உங்களுக்கு? நட்ராஜ் ரவின்னு ஒருத்தர் வருவாரு, இப்போ கொஞ்ச நாளா வரது. யாருங்க? நட்ராஜ் ஈரோடு நட்ராஜ் தானே? இல்ல ப்ரோ, திருப்பூர். அவர் உங்க ஊர் தான். தெரியும். அந்த ஆளு ஈரோடுங்க, திருப்பூர்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். ஈரோடு தான். அப்படியா ப்ரோ? எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு சம்சாரம் பொழந்து வீட்டுல உட்கார வச்சிருச்சுங்க. வந்து 2 நாளைக்கு ஒரு அதே மாதிரி பேசி சம்சாரம் அண்ணி வந்து கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் வந்து இல்லாட்டி அன்னைக்கு வந்து ரிப்போர்ட் போயிடுச்சாட்டு இருக்குது. வச்சு பொழந்து உட்கார வச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. என்னாச்சு தெரியல. ஐப்பா கேட்டியா? ராகுலுக்கு தெரியுமா? மெசேஜ் பண்ணா பார்க்கவே இல்லையா? ரிப்ளை கூட பண்ணல. ஆளா என்னன்னு ஃபோன் பண்ணி கேளுறா பாவம். இல்ல ப்ரோ, ஜூனோ என்னவோதான் போஸ்ட் போட்டிருக்கேன். நான் ஒரு அக்கௌண்ட் பார்த்தேன், அவர் அக்கௌண்ட் தான் நினைக்கிறேன். அதுல கடைசியா போஸ்ட் ரீட்வீட் எல்லாம் பண்ணது கூட ஜூலை. அதோட எதுவும் டேட் இல்ல. ஐயோ தலைவர் எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி டக்கரா தான் இருப்பான். டைம் பாஸ் சுச்சுவேஷன் இசை மலையில் நனைய தயாரா. சித்ரா ஆளுநாள் அழகுராஜா. போங்க, என்ன வாழ்க்கை. 1:22 ஆச்சு. நான் போய் தூங்குறேன். நீங்க வழக்கம் போல எத்தனை சீட்டு என்ன வரும் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். 3/4 மணி நேரமாவது பேசுங்க. எல்லாம் வெறுத்து போய் உட்காந்துருக்கானுங்க. இந்த குண்டை தாங்க முடியலையே, பாட்டு தொடர்ந்து பாடிட்டு இருக்கானுன்ட்டு. இல்ல ப்ரோ, ஜாலியா இருங்கய்யா. என்ன மயிறு ஒரு வாழ்க்கை. தப்பு பண்ணாதீங்க, தம் அடிக்காதீங்க, கார்த்தி மாதிரி தண்ணி அடிச்செல்லாம் கெட்டு போவாதீங்க. நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடி ஜாலியா 30 வருஷம் வாழ்ந்துட்டு போங்க. நாங்க நடுவில் இடையில போய்க்கிறோம். நீ எனக்கு நீங்க வாழ்ந்த உலகத்தை காப்பாத்துங்க. என்ன இப்ப ஜாலியா இருங்கய்யா, ஜாலியா இருங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு இப்பவே நம்ம பர்த் ரேட்லாம் 1.4 என்னமா தான். 1.5 குழந்தை தான் பிறக்குது தமிழ்நாட்டுல. இன்னும் 200-300 வருஷம் இங்க எவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் சிறுத்தை 200 வருஷத்துக்கு அப்புறம் எவன் இருந்தா எனக்கு என்ன, எவன் இல்லைன்னா அதான் சொல்றேன். மனித இனம் எனக்கு தெரிஞ்சு 200-300 வருஷம் சுத்தி வந்து இங்க எல்லாம் காடாயிர போகுது. இப்ப தெரியல நமக்கு. இப்பவே வந்து குழந்தைகள்லாம் IVF இல்லாம பிறக்கிறது இல்லை. இன்னும் 50 வருஷத்துல இன்னும் மோசமாகும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உரிமையை பேசிட்டு இல்ல நீ எடுத்து நான் உனக்கு பர்த் ரேட் எடுத்து காட்டுற பாரு. நம்மளோட பர்த் ரேட் தமிழ்நாட்டுடைய பிறப்பு சதவீதம் 1.4. ஆவரேஜா 1.5 குழந்தை தான் பிறக்குது ஒரு ஆளுக்கு. நாம வந்து 3 எல்லாம் பெற்றுட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. நீ இது வந்து வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல, த்ரூ அவுட் இந்தியா 3-4 எல்லாம், ராஜஸ்தான்லாம் 4 எல்லாம் இருந்திருக்குது போல. நான் இது சொல்றது 2001 to 2023 கம்பேரிசன். நான் இன்னைக்கு ஒரு சார்ட் பார்த்தேன். அதுவே எல்லாமே எல்லா பக்கமும் பார்த்துட்டீங்கன்னா பீகார் தவிர, பீகார் மட்டும் இன்னும் 3ல நிற்குது. மற்ற எல்லாமே 2.5 அப்படி குறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆந்திரா தெலுங்கானால 1.8 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாமளாம் 1.4க்கு வந்துட்டோம். ஸோ இது ஒன்று வந்து ரொம்ப இன்னொரு 5-6 வருஷத்துலேயே வந்து ஆளுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு வந்துடும். அப்புறம் குழந்தை இருக்காது, அவ்வளோதான். இருக்காது கார்த்தி. இதெல்லாம் நடக்கும். நாம நினைக்கிறோம்ல இந்த 100 வருஷம் டைம் பேசேஜ்னு. அது வந்து உலகத்தோட டைம்ல ஒரு ஜஸ்ட் ஒரு டாட் தான். நாம எங்க 100 வருஷம் கழிச்சு உலகம் என்னமோ ஆயிட்டு போகுது. எனக்கு என்னங்க கவலை. நம்மளோட பர்பஸ் என்ன தெரியுமா? நம்மளோட DNA, நம்மளோட சந்ததிகளை டிராவல் பண்ண வைக்கிறதா நம்மளோட பர்பஸ். நோ, நம்ம பாட்டை மூட்டலாம். பாட்டை மூட்டலாம் 7-8 பெத்துக்கலன்னா நமக்கு இதெல்லாம் எதிர்க்க மாட்டாயா? குளோன்லாம் பண்ணிக்கிறாங்களே, அப்புறம் என்னங்க? அதெல்லாம் என்ன பண்ணாலும் அவன் பெத்த மாதிரி வராது. கம்மியாயிடுச்சியா? அவன் பிரச்சனைங்க, அவன் பாத்துக்குவாங்க. நீங்க எங்க அடுத்தவனை பத்தி வருத்தப்படுறீங்க? கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உலகத்துக்கான பிரச்சனை இது. உலகத்துல இன்னொரு 50 வருஷம் நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம்னா ஒரு பிரச்சனை இல்லை. அவன் பாட்டுக்கு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எல்லாம் இருந்தால எங்க படிச்சாருன்னு தெரியல.
எக்ஸஸ் பாப்புலேஷன் இருக்குதான், அதனால குறைக்கணுமா. அந்த ஆளுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. 70 மணி நேரம் வேலை செய்ய சொல்றான். தெரியாம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிற. அப்படி பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பாப்புலேஷன் வந்து டீசலரேட் ஆகிட்டு இருக்குது. அது இப்போதைக்கு பார்க்கறக்கு சிட்டிகள்லாம் வந்து நெருக்கமாக இருக்கிறங்காட்டி நம்ம என்னென்ன சொல்கிறோன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்கிறோம். ஜென்ரலாக நிறைய இடங்கள் சும்மா கிடக்குது. நிறைய தோட்டம் ஒவ்வொருத்தரா வந்து வெளியே ஏங்க வந்துட்டு இருக்காங்க. பாப்புலேஷன் அதிகமாக தாங்க இருக்கு இந்தியாவில். அது உலகத்துக்கே கார்த்தி, தெரிஞ்ச திருப்பி விஷயம். சொல்கிறேன் கார்த்தி, கிடையாது. நாம் வந்து டீபாப்புலேட் ஆகிட்டு இருக்கோம். நாம் வந்து கம்மியாயிட்டு இருக்குது. அது கம்மியாயிட்டு இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா நம்ம கம்மியாயிட்டு இருக்கோம். இதெல்லாம் சீமான் மாதிரி யாரோ ஸ்டேஜில் பேசுவாங்க, கேட்டுருக்கீங்க. போன வருஷம் தான் சைனாவே அவன் வேலை கிடைக்கல அதோட கதையே வேற. வேலை வாய்ப்பு கதையே வேற. அது அது அதோட அந்த கதையே வேற. ரொம்ப போன வருஷம் தானே சைனாவை பீட் பண்ணோம் நம்ம. யோ இல்ல, டீபாப்புலேட் ஆயிட்டு இருக்கோம்டா, அதான் உண்மை. நம்ம டீபாப்புலேட் ஆகிறோம், அதான் உண்மை. நம்ம கம்மியாகிறோம்டா. நம்மளோட ஆவரேஜ். அப்ப சைனா என்னது? சைனா எப்படி நம்பர் 1ல இருந்து நம்பர் 2 போயிட்டாங்க? சைனாவே அவங்க டீபாப்புலேட் ஆயிட்டாங்களா? அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் சைடு பாலிசி வந்து அடாப்ட் பண்ணி இன்னைக்கு அவனுக்கு வந்து ரொம்ப சஃபர் பண்றாங்க. ஒரு குழந்தை, ஒரு குடும்பம், ஒரு குழந்தை. சொல்லிட்டானே எத்தனை குழந்தைனா பெத்துக்கலாம். அததான் அது இப்ப சொல்லிட்டானுங்க. பட் எவனுக்கு பெத்துக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு எக்கானமி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. காசு இல்லை அப்படின்ட்டு யாருமே 2வது குழந்தைக்கு போக மாட்டாங்க பயந்துட்டு. எல்லாருமே மிடில் கிளாஸ்டா. 2வது குழந்தை பெத்தா எப்படி வாழ வைக்கிறதுங்கிற அந்த அந்த பிரச்சனை இருக்குது இல்ல. இன்னைக்கு ஏன் ஒருத்தர் 3 குழந்தை பெத்துக்கிறது இல்லை? ரொம்ப சிம்பிள், காசு தான். எவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, என்ன அசெட் இருக்குது, எப்படி பெருசு பண்றது, விலைவாசி ஏறிட்டே இருக்குது, எப்படி குழந்தைகளை வளர்க்குறங்கிற பயம்தான். அந்த பயம் இல்லைன்னா எல்லாருமே பெத்துக்குவாங்க. சரி பேசுங்க, வரேன். ஓகே, பாய், குட் நைட். டெய்லி வந்து பார் டான்சர் மாதிரி அண்ணன் கூப்பிட்டு வந்து பாட விடுறீங்க, பேச விடுறீங்க. அவர் உண்மையிலே பிரசாந்த் அண்ணன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறுத்திட்டாரா? அவரு அடிக்கிறதே இல்லைங்க. ஒரு வருஷம் இல்ல, சில டைம் அவர் பேசுற டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி ஏதோ 2 ரவுண்ட் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல். அவர் அடிக்கவே மாட்டாருங்க, சும்மா அப்பா நேர்லயே அப்படிதாங்க பேசுறாரு. அவர் அடிக்கும். ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க கால் பண்ணி கூப்பிடுங்க ஆரம்பிச்சீங்க, அதனாலதான் ப்ரோ டெய்லி கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. ஆமாங்க, டெய்லி கூப்பிடணும்ல. எத்தனை நாளைக்கா நானே பேசிட்டு இருக்க முடியும்? துணைக்கு ஆள் வேணாமா? எங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஓட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 10-15 நிமிஷம் மேட்ச் பண்ண போதும். நம்ம அப்பப்போ பாலாஜி சார், அந்த சீமா பையன், அவங்க எல்லாமே முடிஞ்ச வர சொல்லுங்க. எல்லாத்தையும் இறக்கிடுவோம். கோட் வர போதுல வருஷம் ஒன்னு இறக்கி விட்டுருவோம். பாலாஜி சார் கீழே இருக்காரு. அவர் தூங்குற டைமா இருக்குங்க. கார்த்திக் ப்ரோ, இப்போ கௌதம் மேனன் வந்து இப்போ இங்க சரி நிறைய இஷ்யூ எல்லாம் இருக்கு டாலிவுட்ல இருக்கு, அதனால வந்து சரி நம்ம மாலிவுட் போறாரா, இல்ல அவருக்கு உண்மையிலேயே அந்த ஸ்கிரிப்டுக்காக பிடிச்சிருக்கு போறாரா? அந்த கேரளா படம் அவர் இங்க இருந்து ஸ்கிரிப்ட் அமையல இப்போதைக்கு. அப்படிலாம் இல்லை, இங்க யாரு ஹீரோ இல்ல. இல்ல ப்ரோ, அவரு லைக் சின்ன சின்ன ஹீரோலாம் வச்சு கூட ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு. ஒரு ஆஃப்டர் 2015 கொஞ்சம் அவரோட ஸ்டாண்டர்ட் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால கேட்டேன். ப்ரோ உண்மைதானே ப்ரோ. அவர் சக்சஸே கொடுக்கலைங்க. எத்தனை வருஷம் ஆச்சு சக்சஸ் கொடுத்து? அவர் கொடுப்பாருன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நீங்க ஃபேன் பாய் நீங்க எதிர்பார்க்கலாம், எந்த படம் எந்த ஹீரோ எதிர்பார்க்க மாட்டாங்க. நடுவுல நிறைய ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க இந்த
வாகாபாண்ட், அப்புறம் அவரை மாதிரி இன்னொருத்தர் பேசுவாரு, அது பேர் கார்த்தி. அவங்களே இப்ப வரவே இல்லை இந்த பக்கம். இன்ஃபேக்ட் எலெக்ஷன் முடிச்சுட்டு அவர்லாம் வருவாருன்னு நினைச்சேன், அட்லீஸ்ட் உங்ககிட்ட சும்மா பேசுறதுக்காக. அதுக்கும் வரல. அதுக்கப்புறம் அவரு இந்த படத்துல ஒன்று ஒர்க் பண்ணிருக்காரு, அபிஷேகர். இப்போ அவர் சினிமா ஃபீல்டுக்குள்ள இப்ப லேட்டஸ்டா அவர் நுழைஞ்சு வேலை பார்க்கறாரா, இல்ல முன்னாடில இருந்தே வாகாபாண்ட் அவர் சினிமால தான் இருக்காரு? இப்போ நம்ம திடீர்னு ட்ரெய்லர் வரும்போது ஒரு 2-3 நாள் கலவரம் அப்படியே பிஸியா போகுது, அதுக்கப்புறமா திடீர்னு சைலண்டா போகுது, அது எப்படின்னு புரியல. தெரியல, 2-3 நாள் நம்ம அதை பத்தி பேசல, அதனால அப்படி இருக்கும். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல இன்னும் டாக்டர் அசீம். நாங்க தான் வேலை வெட்டி இல்லாம இங்க இருக்கோம். ஒரு டாக்டருக்கு இங்க என்ன வேலை? ப்ரோ எனக்கு நாளைக்கு டியூட்டி 2 மணிக்கு தான் வேட்டையன் ஆரம்பிக்குது. கங்குவா சண்டை போட வந்திருக்காருண்ணா நைட்டு 1 மணிக்கு. 2 PM தான் டியூட்டி ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் ஒரு 4 மணி வரைக்கும் முழிச்சு தான் இருப்பேன். ப்ரோ இப்ப என்ன கங்குவா ஏதோ இப்போ ஸ்டூடியோ கிரீன் வந்து ஞானவேல் வந்து அன்னைக்கு சொன்னாரு, ரஜினி சார் கூட எல்லாம் நாங்க இது பண்ண மாட்டோம். நானே என் பர்த்டேக்கு கூட போக மாட்டேன், என் தலைவர் பர்த்டேக்கு போவேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. என்ன இப்போ போஸ்ட்பான் பண்ணிடுவாரா கொஞ்ச நேரத்துல? விஎஃப்எக்ஸ் அப்படி இந்த சிங்கம் படத்துல சொல்ற மாதிரி ரோடு ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்கிற மாதிரி விஎஃப்எக்ஸ் சரியில்லை, சிஜிஐ ஒர்க் இருக்கு அப்படின்னு ஒரு 2 வாரம் தள்ளி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியல, அது நியூஸ் தான் வந்தாலும் தெரியும். இப்போதைக்கு 10 தான். ஆனா கிளாஷ்னு அனௌன்ஸ் பண்ணனால 2 படத்துக்கும் ஹைப் ஏறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லைக் ஒரு ஹைப் கிரியேட் ஆன மாதிரி, ஒரு பஸ் கிரியேட் ஆன மாதிரி. கிளாஷ்னு சொல்லிட்டு அது ஒரு சோஷியல் மீடியாலயும் சரி மீடியாலயும் ஒரு பஸ் கிரியேட் ஆச்சு சும்மா இதை அனௌன்ஸ் பண்ணனாலே. அது எப்பயுமே இருக்கும் ப்ரோ. வேட்டையன்ல இருந்து அப்டேட் எப்போ ப்ரோ எதிர்பார்க்கலாம்? அது கடைசியா அந்த 1 வாரம் 10 நாள் முன்னாடி அப்படிதான் வருவாங்க, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் சாங் தான் வரப்போதே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மனசுல வீக் வந்துடும் நினைக்கிறேன். சொல்லிட்டாரு. ஓகே. இல்ல ஜெயிலருக்கு எப்படி ஹுக்கும் வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போச்சோ, எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுகள் ஒவ்வொன்றும் வரும்போது படத்தோட ஹைப்பு டபுளா அப்படியே தூக்கி போயிட்டே இருக்கும். ஸோ அங்கதான் நம்ம கான்ஃபிடென்ட். இப்போ கோட்டு படத்துல இப்போ 3 பாட்டு வந்துச்சு, பாட்டுனால படத்துக்கு ஹைப்பு ஏறல, விஜயை நம்பி மட்டும் தான் இருக்கு இப்போ. ஆனா இப்போ வேட்டையன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கும் படத்துக்கு. டாக்டர் நாளைக்கு 2 மணி டியூட்டி போய் பாருங்க டாக்டர். ஏங்க நாங்களும் டாக்டருக்கு படிச்சிருந்தா நம்மளாம் இருக்க மாட்டேங்க. எப்படி டாக்டருக்கு படிச்சுட்டு இப்படி இருக்கீங்க? டாக்டர் அன்னைக்கு என்ன சோசியல் மீடியா விட்டு போறீங்க நீங்க? இல்ல அது அடிக்கடி இது ஒரு 15வது வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு மனசு மாறும், அப்போ உடனே இப்படி சரி நான் உலகத்தை விட்டு போறேன், சோசியல் மீடியா விட்டு போறேன் அப்படின்னு போடுவேன், டாக்டர் திருப்பியும் உங்களுக்கு என்ன வந்துருவேன். கஷ்டம் டாக்டர்? எனக்கு புரியல, உங்களுக்கு என்ன கஷ்டம்? ப்ரோ வாழ்க்கையில 1008 கஷ்டம் ப்ரோ. இதுல 1009வது கஷ்டம் வேற வருது. ஏகப்பட்ட கஷ்டங்கள் ப்ரோ. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்க வேண்டியதான். இந்த கங்குவா இன்னும் வந்து திஷா பட்டானியை ஏன் யூஸ் பண்ணாம இருக்காங்க? அவ ஆக்சுவலி ஒரு பேன் இண்டியன் ஒரு பாலிவுட் மெட்டீரியல் இல்ல, ஓகே. அவளை வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கோ இதுக்கோ அவளோட இதை காமிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவளோட ஏதாவது பாட்டோ ஏதாவது ரிலீஸ் பண்ணி ஒன்று தூக்கி விடலாம்ல படத்தை.
பண்ணுவாங்க ப்ரோ, அடுத்தடுத்து பண்ணுவாங்க. நீ சூர்யாவோட யங் பொசிஷன்லாம் காட்டல, அதான் காட்டுவாங்க. ஆனா கிளாஷ் விட்டா 2 படத்துக்கும் ஒரு 50 கோடி ரூபா லாஸ் தான். நார்மல் கலெக்ஷனோட. வேட்டைன்னு வந்து 500 crores அடிக்கும், இது ஒரு 350 crores அடிக்கும். அதுக்கு மேல இந்த ஜெயிலர் மாதிரிலாம் அடிக்க முடியாது கிளாஷ் வந்தா. கார்த்தி ப்ரோ, நீங்க சென்னையில வந்து எந்த தியேட்டர் ப்ரோ குவாலிட்டி வைஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டாப்பா ரேட் பண்ணுவீங்க? நான் வந்து மவுண்ட் ரோடு கேசினோ தியேட்டரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பி கமலா தியேட்டரும் சூப்பரா இருக்கும் மெயின் ஸ்க்ரீனு. இந்த 2 தியேட்டரும் சவுண்ட் குவாலிட்டியில பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ரோஹிணியை விட சூப்பர் சவுண்ட் குவாலிட்டி கமலா அண்ட் கேசினோ தியேட்டர் தான். கார்த்தி ப்ரோ ப்ரோ இப்போ இந்த விஆர் மாலு பலாசோ இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். சீட்டு சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கும், அங்கே தான் நல்லா இருக்கும். நீங்க குரோம்பேட்டை வெற்றி ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் இன்னும் பார்த்தது இல்லை ப்ரோ, படமே பார்த்தது இல்லை. கண்டிப்பா அங்க வந்து பாருங்க. அது ரொம்ப தூரம் ப்ரோ, போட்டோ பிளேஸ் ரொம்ப தூரம். இல்ல ஐ மீன் எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து பாருங்க, நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். கபாலி எஃப்டிஎஃப்எஸ் போனேன். அங்க ஆக்சுவலி சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா தான் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் சீட்டிங் எல்லாம் ரோஹிணியோட பெட்டரா இருக்கும். லைக் இப்ப நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க, நிறைய கண்டினியூஸா அப்டேட் பண்ணி ஓரளவுக்கு அந்த ராகேஷ் ஸ்கிரீன் தெரியாது, நான் வெற்றி மெயின் ஸ்கிரீன் சொல்றேன், ப்ராப்பரா வச்சிருப்பாரு. ஆனா அங்க போனா சவுண்டிங்லாம் சூப்பரா இருக்கும். நிறைய இங்கிலீஷ் படம்லாம் கூட பார்த்துருக்கேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. Okay, thanks for your time.